யாதுமாகி நின்றாய் காளி என்ற தலைப்பில் நல்லதொரு சிந்தனை உரை வழங்குவதற்காக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் மும்பையை சார்ந்த நரேஷ் பாபு ஐயா அவர்கள் விண்ணலை வெளியே நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்களோடு அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா அவர்களது நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக அவர்களை பற்றிய ஒரு அறிமுக குறிப்பு நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், பத்மஸ்ரீ விருது ஏற்கனவே பெற்ற முனைவர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது அளிக்கப்பட இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை அன்பர்களோடு பகிர்ந்து கொண்டு நமது தலைவர் அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை குருவின் நினைவில் நின்று தெரிவித்து மகிழ்கின்றோம். ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரையோடு தொடங்குவோம். மதிப்பிற்குரிய பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 1995 ஆண்டு வேலூர் கொசப்பேட்டை மனவளக்கலை மன்றத்தில் இணைந்து 97 அருள்நிதியானார்கள். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறப்பாக வேதாத்திரிய சேவை செய்து வரும் ஐயா அவர்கள் சிங்கப்பூர், தில்லி, மும்பை போன்ற இடங்களில் மனவளக்கலையை கொண்டு செல்வதில் பெரும் பங்கு ஆற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்களது கூடுதல் சிறப்பு தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளிலும் நமது வேதாத்திரிய பயிற்சிகளை மிக சரளமாக நடத்தி வருகின்றார்கள். தில்லி மனவளக்கலை அறக்கட்டளையின் செயலாளராக கொண்டாற்றிய பெருமைக்குரியவர். மகரிஷி அவர்களது வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை என்ற தொகுப்பினை ஆங்கிலத்தில் டெய்லி எ நோபல் தாட் என மொழியாக்கம் செய்துள்ளார்கள். கடந்த 7 வருடங்களாக வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் வேதாத்திரிய குவிஸ் என்னும் மனவளக்கலை கேள்வி பதில் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் நடத்தி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் மும்பையில் ஒரு பன்னாட்டு வங்கியில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வருகின்றார்கள். அவரது தொழிலுக்கு ஏற்றவாறு ஐயா அவர்கள் முனைவர் பட்டத்திற்காக தற்போது ஆய்வு செய்து வருகின்றார்கள். உலக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் அதற்கு வேதாத்திரியம் கூறும் தீர்வுகளும் எனும் கருத்தில் விஷன் முனைவர் PhD ஆராய்ச்சி மாணவராக ஆய்வு செய்து வருகின்றார்கள். விரைவில் ஐயா அவர்கள் முனைவர் பட்டம் பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய உரை யாதுமாகி நின்றாய் காளியை நமக்கு வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் இந்த உரைக்கு சிறப்பான ஒரு துணை தரட்டும். அம்மா ஸ்கிரீன் சரியா தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. ஓகே, வாழ்க வளமுடன். ரைட். யாதுமாகி நின்றாய் காளி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுதே இது ஒரு பாரதியார் பாடல் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் எல்லாருக்கும் வரும். எனக்கு காளி அப்படிங்கறத அறிமுகம் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லி எதனால இந்த தலைப்பு எடுக்கிறேன் அப்படின்னு நான் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இருக்கேன். அதாவது சின்ன வயதுல காளி அப்படிங்கிற கடவுள் பேர்ல பக்தி மார்க்கத்துல எல்லாருமே குழந்தை பருவத்துல பக்தி மார்க்கத்துல தான் இருப்போம் இல்லையா? அப்போ காளி அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாலே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா அப்படியே ஒரு நாக்கு தொங்க போட்டுட்டு அப்படி மண்ட ஓடுகள் எல்லாம் அப்படியே மாலை மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படி கையில ஒரு இதை வச்சு வேல் மாதிரி வச்சுட்டு இன்னொரு கையில யாராவது ஒரு அரக்கனோட தலை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தொங்க வச்சுட்டு நமக்கு பார்க்கும் போதே ஒரு பயங்கரமான உருவத்தை கொடுக்கும். ஆனா அந்த முறையில அப்போ என்ன, நீ ஏதாவது நல்லது செய்யல, நீ யாருக்காவது கெட்டது செஞ்ச அப்படின்னா உனக்கு காளியே வதம் செய்வாங்க, உனக்கு தண்டனையை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லி இந்த மாதிரி காளி அப்படின்னா தவறுகளை தண்டிக்கக்கூடிய ஒரு தெய்வ அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு பயத்தையே ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நான் இப்போ
சின்ன வயசுல இருக்கும் பொழுது தாத்தா வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது அங்க பர்டிகுலரா சவுத் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பக்கத்துல இந்த கழுவன் திருவிழா அப்படின்லாம் நடத்துவாங்க. அதாவது ஒரு நாள் வந்து பண்டிகை கிட்ட என்னன்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து உடல் முழுக்க அப்படியே அந்த கருப்பு கலர்ல கறி மாதிரி எல்லாம் பூசிட்டு அவங்க அப்படியே நாக்கெல்லாம் தொங்க வச்சுட்டு அப்படியே அருவாள் எடுத்துட்டு அப்படியே வெட்ட வர்ற மாதிரி ஒரு சடங்கு மாதிரி அந்த ஒரு திருவிழா நடக்கும், கழுவன் திருவிழா. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பயம் இருக்கும். ஐயோ என்ன இது கழுவன் வர்றாரு. ஆனா வரும்பொழுது எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க, நமக்கு நல்லதே நடக்கும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஆக்ஷனா நடந்தாலும் அந்த மனசுக்குள்ள அது ஒரு பயம். இப்ப எப்படி மற்ற கடவுள்களை பார்க்கிறோம், இல்ல மகான்களை பார்க்கிறோம், ஒரு நல்லவங்களை பார்த்தா நமக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வருது இல்லையா? மகிழ்ச்சி அவர்கள் சொன்ன மாதிரி இயல்புக்கு நீதி பிரகாரம் விவேகானந்தரை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆன்மீக துறவியா இருக்கணும், அது மாதிரி மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதே மாதிரி இப்ப காந்தியடிகளை பார்த்தா அந்த அதோட அதே மாதிரி அன்பும் கருணையோட மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அந்த எதிர்மறை எண்ணங்களும் வரும். ஐயோ அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப காளி அப்படின்னாலே மனதுல வந்து அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு எண்ணத்தை தான் வந்து மனதுல ஆழமாக வச்சிருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் மெல்ல படிக்கும் பொழுது பாரதியாருடைய இந்த பாடல்கள்லாம் படிக்கும்போது யாதுமாகி நின்றாய் காளிங்கிற பாடலை படிக்கும்போது அது எதுவும் ஒரு காளி ஸ்தோத்திரம் மாதிரி, அது ஒரு வணக்க பாடல் மாதிரி, துதிப்பாடல் மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் மனதுல இருந்தது. ஆனா வேதாத்ரி மகரிஷி கிட்ட வந்து இந்த மனவளக்கலைகளை எல்லாம் ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு அந்த பற்றின ஒரு விளக்கம் நமக்கு வரும் பொழுது அப்படியே மொற்ற பார்வையுமே மாறிடுச்சு. ஏன்னா மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய காளிங்கிறதும் பாரதியார் சொல்லக்கூடிய காளிங்கிறதும் சாதாரண மக்கள்ல ஒரு பக்தி நிலையில இருந்து நம்ம பார்க்கக்கூடிய காளிக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை, ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த வரிகள் இல்லையா? அந்த ஒரு வரிகள் நினைவுல வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இதை பத்தின ஒரு தெளிவே வந்தது. அந்த தெளிவை இன்னைக்கு வந்து உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் வந்து இந்த ஒரு கருத்தை நான் எடுத்திருக்கேன். மகாகவிக்கும் அருட்தந்தைக்கும் தொடர்பு என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நானும் பல ஸ்பீச்சஸ்ல அதை வந்து சொல்லியிருக்கேன். அதாவது ஆஹ் மகரிஷி அவர்கள் வந்து மனம் குளிர்ந்து பாராட்டக்கூடிய சில நபர்களில் மகாகவி பாரதியார் வந்து ஒருத்தர். எப்படின்னா அவர் இன்னும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாரதியார் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தா என்னுடைய பணி தமிழ்நாட்டுல இன்னும் எளிமையாக இருந்திருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு உயர்வான ஒரு இடத்தை வந்து தங்களுடைய மனதுல கொடுத்து நம்ம அருட்தந்தை அவர்கள் வந்து மகாகவி பாரதியாரை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. ஈவன் நம்ம சுத்தவெளி பற்றியோ இறைநிலை விளக்கத்தை பற்றியோ நம்ம என்னதான் விளக்குனாலும் அவரு பாரதியாரோட அந்த பரசிய வெள்ளம் அப்படிங்கிற ஒரு பாடல் தலைப்புல இது எல்லாமே அழகா தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத சொல்லிட்டு அந்த வெள்ளம்ங்கிறது வந்து இந்த வெளிதான், அந்த காந்த இந்த அலைதான் அப்படிங்கிறத அந்த விளக்குறது, அந்த ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை விளக்குவதற்கு மகர்ஷி அவர்கள் எடுக்கக்கூடிய உதாரணமே பாரதியார் தான் இல்லைங்களா? சோ அதாவது மகிழ்ச்சியால் போற்றப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞராகத்தான் நம்ம வந்து பாரதியாரையும் பார்க்கிறோம். அப்படி பாரதியார் வந்து வெறும் வந்து பக்தி மார்க்கத்துல கவிதைகளை எழுதியிருப்பார் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அதாவது நம்ம முத்துமாரியம்மன் பாடல்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது. ஆனா காளியை பற்றி அவர் எழுதின பாடல் எல்லாம் வந்து எப்போ அப்படின்னா அந்த ஆன்மீகத்துல அவருக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு விளக்கம் வந்ததுக்கு அப்புறம் எழுதின பாட்டு. அதாவது இந்த பாடலை பாருங்களேன். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது தன் நன்மை எல்லாம் நிந்தன் செயல்கள் அன்றி இல்லை, போதுமிங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம், ஆதிசக்தி தாயே இன் மீது அருள் புரிந்து காப்பாய். அதாவது இந்த 4 வரியிலேயே நம்ம யோசிச்சோம்னா இது வந்து ஒரு 60 வரி கிட்ட வரும் அந்த பெரிய பாடல். ஆனா அந்த முதல் 4 வரியை பாருங்களேன். நம்ம பக்தி ஒரு நம்பிக்கை பக்தி மார்க்கம் அப்படிங்கிற நிலையில இருந்து இந்த பாடலை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றும்? ஏதோ காளிங்கிற ஒரு கடவுள் எல்லா இடத்துலயும் அது இருக்கு, அங்க இருந்து அது தீது நன்மை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதே கொடுக்கும், நல்ல அருளை கொடுக்கும். நம்ம தீயது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதற்கான துன்பத்தை எல்லாம் கொடுக்கும். இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அது காத்தருளுங்க அப்படின்ட்டு. ஆனா இதே மகர்ஷியோட வேதாத்திரிய தத்துவத்தை நம்ம விளங்கிட்டு அந்த மகர்ஷி அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரம்மஞான விளக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு நம்ம இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? மகர்ஷி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலம் காலன் காளி இது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல உருவக்கூடிய உருவக பெயர்களாக அந்தந்த இடங்கள்ல
உபயோகப்படுத்தப்பட்டது அப்படிம்பாங்க. சுத்தவெளி கொடுக்கக்கூடிய பண்புகள்ல வந்து என்ன பண்புகள் சொல்லுவாங்க? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படின்னு. இதை நாளையும் எங்கேயாவது பிரிக்க முடியுமானா எங்கேயுமே பிரிக்க முடியாது. நானும் அதோட ஒண்ணுதான். அதாவது எப்படி நம்ம ஒரு சக்கரை பொடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இனிப்பா கொடுக்கும், இந்த மாதிரியான ஒரு உருவத்துல இருக்கும் அப்படிங்கிறது வந்து உருவம் வேற பண்பு வேறன்னு மாத்த முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இறையொருள்னு சொல்லும் பொழுது வற்றாயிருப்பும் சரி, பேராற்றலும் சரி, பேரறிவும் சரி, காலமும் சரி கலந்தே இருக்கும். இதுல நம்ம வற்றாயிருப்பை பத்தி ரொம்ப தெளிவாக ஈஸியாக எல்லாருமே புரிஞ்சுக்குவோம். ஏன்னா வற்றாத இருப்பு எடுக்க எடுக்க குறையாது, கொடுக்க கொடுக்க குறையாதது. இந்த வெளி எவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக மாறினாலும் தன்னுடைய அளவுலயோ குணத்திலயோ குறையாதது அப்படிங்கிறது. பேராற்றலை பத்தியும் ரொம்ப அறிவா நம்ம ரொம்ப தெளிவா விளங்கி இருப்போம். மகர்ஷி வந்து ரொம்ப சின்ன சிம்பிளான ஒரு உதாரணத்துல கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு 50 கிலோ இருக்கும், 60 கிலோ இருக்கோம்னா நம்ம ஒரு 30 கிலோ 40 கிலோ தூக்க முடியும். அதற்கான பயிற்சி எடுக்கிறவங்க ஒரு 100 கிலோ வந்து தனியா அதுக்குன்னு ஒரு பொசிஷன்ல தூக்க முடியும். எப்படி வேணாலும் தூக்கிட முடியாது. அப்போ வந்து நம்ம தாங்கக்கூடிய பொருள் வந்து நம்மளோட எடை குறைவாகத்தான் இருக்கணும். அப்ப இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இத்தனை கோள்கள், இத்தனை அண்டங்கள், இத்தனை பால்வெளிகள் கலந்த எல்லாத்தையுமே தூக்கி ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை விட அது சாதாரணமா, இதை விட அது வலிமையானதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வியை போட்டு மகிழ்ச்சி வந்து பேராற்றல் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக விளக்கி இருப்பாங்க. பேரறிவுக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி வந்து ஜடப்பொருட்கள்ல வந்து அது வந்து வடிவம், அமைப்பு, துல்லியக்கமாக இருக்கிறது, உயிரினங்கள்ல வந்து எப்படி உணர்தல், துய்த்தல், வேறுபடுத்தி காட்டுதலா செயல்படுகிறதுங்கிறதையும் நமக்கு விளக்க வச்சு இதுதான் இது உப்பு வந்து உப்பு தான் உப்புக்கான டேஸ்ட் தான் கொடுக்கும், சக்கரை சர்க்கரைக்கான டேஸ்ட் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி நமக்கு பேரறிவு வந்து நல்ல மண்டையில ஏறுற மாதிரி விளக்கி வச்சிருப்பாரு இல்லைங்களா? காலம்னு வரும் பொழுது அங்க லேசா அப்படி டச் பண்ணிட்டு கண் சிமிட்டும் நேரம், இயக்க நுண்ணறிவு அதிர்வு, ஒரு இயக்கத்திற்கும் இன்னொரு இயக்கத்திற்கும் இடைப்பட்டது அப்படிங்கிற நிலையில வந்து கொஞ்சம் விளக்கத்தை சொல்லிட்டு அப்படியே நின்றுருக்கும். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியோட ஆரம்பகால பாடல்கள்ல, அதாவது மெய் விளக்க மன்றம், நம்ம உலக சமுதாய சேவை சங்கம் ஏற்படுத்திய காலங்கள் 57, 60, 70, 80 எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சில பாடல்கள் வந்து முத்தரம் முத்திரம்னே கொடுத்திருப்பாங்க. அதாவது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு தரமாகவும், தீரமாக சொல்லும் பொழுது ஆஹ் தன்மாற்றம், இயல்புக்கும் கூறுதலறம், தன்மாற்றத்தும் பரிணாமம் ஒரு காலத்துல யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தன்மாற்றம்னு நமக்கு தெளிவாக விளங்க வச்சிருப்பாங்க. ஆனா காலங்கிறது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு 80களுக்கு அப்புறம் தான் வந்து சாமிஜி வந்து அதுல பண்பாக இதை கொண்டு வந்து நமக்கு விளக்கி இருப்பாங்க. 90களுக்கான பாடல்கள்ல நம்ம இதை பத்தி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முந்தின பாடல்கள்ல அது முத்தரமாக இருக்கும், 4 தரமாக இருக்காது அப்படின்னு கூட நம்ம ஒரு சில இடங்கள்ல பார்க்க முடியுது. இப்போ இப்படி எந்த வந்த நிலையில அது எது காலம் அப்படிங்கறத வந்து வேற வேற இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு பிட்டா சொல்லிட்டு அது வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால அவசியமாக கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணி இருக்கிறதே வந்து இந்த கருத்து மேல நம்ம கொண்டு இருக்க வேண்டிய அவசியத்தை வந்து அதாவது உணர வேண்டிய அவசியத்தை வந்து நமக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இப்போ அதே அந்த விளக்கத்துல நம்ம பார்ப்போமே, யாதுமாகி நின்றாய் காளினா அப்ப காளி அப்படின்னு நம்ம இங்க சொல்லும் பொழுது அந்த சுத்தவெளியோட பண்புகள், இறைநிலையோட பண்புகள். எங்கும் நீ நிறைந்தாய், அது இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? வெளி இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? வெளி இங்க சொன்னாலும் வெளிக்கு வந்து மகிழ்ச்சி அவர்கள் கொடுக்குற இடம் எங்க எங்க அப்படின்னா ஒரு அணுவுக்கு மத்தியிலையும் 2 அணுக்கள் இணையாம இருக்கிறதுக்காக 2 அணுக்களுக்கு நடுவுலையும் மொத்தமாக எல்லா பிரபஞ்சத்தையும் அமிழ்த்தி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலையும் அப்படின்னு வெளியில்லாத இடத்தையே வந்து எங்கேயும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதே பொருள்ல தான் இங்க நம்ம எங்கும் நீ நிறைந்ததாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். தீது தன்மையெல்லாம் நிந்தன் செயல்கள் அன்றி இல்லை. என்னது செயல்விளைவு தத்துவம் தான் இல்லையா? அதாவது அந்த என்ன நம்ம செய்யறோமோ அதற்கேற்ற விளைவுகளை வந்து அங்கங்க அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா போதுமிந்த மாந்தர் வாழ்க்கை வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம் ஆதிசக்தி தாயே என் மீது அருள் புரிந்து காப்பாய். இது வந்து அந்த எல்லா கவிஞர்களுக்குமே உரிய ஒரு இயல்பான பண்பு. அதாவது சமூகத்துல நடக்கக்கூடிய குறைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த வரக்கூடிய ஒரு உணர்ச்சி அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஈவன் வந்து தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அளிக்கும் ஒண்ணெல்லாம் கூட பாரதி ஒரு காலத்துல ஒரு இடத்துல குறிப்பிட்டு எழுதியிருப்பாங்க. காரணம் என்ன? மனம் விரிந்த நிலை. அதாவது காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது காக்கை குருவின எல்லா உயிரினங்களும் அதே மூலத்திலிருந்து தோன்றின, அதனால அது என்னுடைய ஜாதி. எல்லா உயிரினங்களுமே மனிதனுடைய ஜாதி.
கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னா அதுவும் அணுக்களோட கூட்டம், நானும் அணுக்களோட கூட்டம். இந்த பிரபஞ்சத்துல காணக்கூடிய எல்லா தோற்றங்களும் எல்லா உயிரினங்களும் அதே அணுக்களுடைய கூட்டம் தான் அப்படிங்கிற சொல்லும் பொழுது அங்க வந்து எல்லாமே இதுதான் அப்படின்னு அந்த விளக்கம் வரும் பொழுது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்காம அந்த விலங்கின பதிவுகள்னால துன்பத்தை கொடுக்கிறது, வளத்தை வந்து எல்லாருக்கும் சரியாக பரவிடாமல் செய்வது, இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் அங்கங்க ஏற்படுத்தி வச்சிடுறாங்க. அதனால சமூகத்தின் மேல மக்களோட மேல உள்ள கோபம் தான். ஆனாலும் தாயே, இறையே, கடவுளே என் மீது அருள் புரிந்து காப்பாய் அப்படிங்கறதான் சொல்ல வராங்க. அதே பல வரிகளை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 4 வரி அந்த பாடலையே பிடிக்குமே. அந்த பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்மயோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம், தர்மநீதி சிறிதும் இங்கு தவறல் என்பது அன்றி, மர்மமான பொருளாம் நிந்தன் மலரடிக்கண் நெஞ்சம், செம்மையுற்ற நாளும் சேர்ந்தே தேஜு கூட வேண்டும். தேஜு தேசுங்கிறது வந்து தமிழ்ல இந்த ஜாங்கிற எழுத்த வடமொழி எழுத்தாக கருதி தமிழ் எழுத்தாக அச்சிடாதவர்களுடைய நிலை. மகிழ்ச்சி அவர் பாரதியாரை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்திலையும் பண்டிதர், தமிழ்லையும் பண்டிதர் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பொருள் அப்படியே எடுக்கலாம். அப்பவும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கர்மயோகம் என்ற ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம். மகிழ்ச்சி கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இறைநிலை விளக்கத்தை எல்லாம் முழுமையா பிரம்மஞானத்துல கொடுத்துட்டு நம்ம வகுப்புகள் எப்படி இருக்கும், பிரம்மஞான வகுப்புகள்னா எப்படி இருக்கும், முதல்ல இறைநிலை, அதற்கப்புறம் வந்து பிரபஞ்ச பரிணாமம், அதற்கப்புறம் உயிரின தன்மாற்றம், அப்புறமா எல்லாத்தையும் விளக்கிட்டு கடைசியில எங்க முடிப்போம், கர்மயோகமும் அன்பும் கருணையும். ஏன்னா பிரம்மஞானத்தை உணர்வது பெரியதல்ல, அது உணர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நம்ம எப்படி வாழணுங்கிறது தான் முக்கியம். அங்க கர்மயோகம் தான் வந்து நிறுத்துவாங்க இல்லையா. அதேதான் இங்கேயும் கொண்டு வர்றாரு. வேதங்கிறது இந்த 4 பேரு எஜுவன சாமாதன அதெல்லாம் வேதம் இல்ல, கர்மயோகம்ங்கிறதா வேதம்ங்கிறது பாரதியாருடைய வாக்கு இல்லையா. இது தெரியல, அப்பப்போ வந்து பல பேர் பலவிதமாக இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. நம்ம சிம்பிளா எடுத்து கொடுத்த வரிகள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம். தர்மநீதி சிறிதும் இங்கே தவறல் என்பதன்றி, மர்மமான பொருளும் நெஞ்சன் மலரடிக்க நெஞ்சம், செம்மையுற்று நாளும் சேர்ந்தே தேசு கூட வேண்டும். என்னது இங்க சொல்றாங்க, கர்மயோகத்தை நீ வேதமா பின்பற்று, ஆனா நின் மலரடிக்கண் நெஞ்சம் செம்மையுற்ற நாளும் சேர்ந்து தேஜு கூட வேண்டும். அதாவது எப்பவும் இறைகளை பற்றி எப்படி நினைப்போம், தவத்தால் தான் நம்ம நினைக்க முடியும் இல்லையா. அந்த துரியாதீதத்துல அந்த சுத்த வெளியில மனதை ஒன்றி 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 நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதையே தான் திருமலர் என்ன சொல்லுவாங்க, பிறவிக்கடல் நீங்க நீந்தணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன, தவமும் அறமும் தான். இதையே தான் மகர்ஷியும் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு இல்லையா. தவம் செய்யுங்க, அற வாழ்க்கை செய்யுங்க. அற வாழ்க்கைன்னா ஒழுக்கம், கடமை, ஈகை. அதை எப்படி பண்ணணும், ஒழுக்கம்னா யாருக்கும் துன்பம் தராத, ஈகைனா யார் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. கடமை, நீ வாழ்ற சமூகத்துல இத்தனை பேரோட உழைப்பினால நீ வாழ்கிறாய், அதனால அவர்களுக்கு நீ திரும்ப கொடு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை இல்லையா. இதையே தான் பாரதியாரும் இங்க சொல்லியிருக்காரு இந்த 4 வரிகள்ல. அதே யாதுமாகின்றாய் காளி பாடல்ல தான். அதாவது மகான்கள் நமக்கு சொல்றது எல்லாமே திரும்ப திரும்ப இதுதான். ஈவன் மகர்ஷி அவர்கள் என்ன சொல்றாங்க, அதான் மகான்களே கூட சமய தலைவர்களோ மகான்களோ தானாக எங்கேயும் உருவாவதில்லை. எப்போ வந்து இயற்கை அங்க வாழக்கூடிய மக்களுக்கு என்ன தேவைங்கிறது, மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் இல்லையா, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். நம்ம எல்லாமே ஃபிராக்ஷன் தான். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கறது மட்டும்தான் இயற்கையோட வேலை, வேற எந்த வேலையுமே இல்லை. அப்போ நம்ம வாழக்கூடிய மக்கள், எனக்கு இறைநிலை பற்றிய தெளிவு வேண்டும், எனக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு துணை வேண்டும், அதற்கு வந்து இறைவனுடைய அருள் வேண்டும், இறைவனை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும்னு எண்ணக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எப்பொழுது அதிகமாகிறதோ அப்போ அந்த மக்கள் கூட்டத்திலிருந்தே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரின் மூலமாக இயற்கை தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறது. இப்படிதான் இல்லையா. சோ அந்த மாதிரி இயற்கையால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நம்முடைய அருட்தந்தை மகாகவி பாரதியார், இவங்க எல்லாம் அந்தந்த காலத்துல வாழக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்காங்க. தவமும் மர்மம் தான் அந்த காலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நிலையிலும் இது வந்து எல்லா மதங்கள்லயுமே இதேதான், எல்லா சமயங்கள்லயுமே இதேதான். இதே இன்னும் அடுத்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, அது யாதுமாகி நின்றாய் பாடல்ல ஒரு பல பத்திகளுக்கு அப்புறம் நான் எடுத்த முக்கியமான 3 பத்திகளை மட்டும்தான் இங்க நான் கொடுத்திருக்கேன். தவத்தினை எளிதா புரிந்தனல் யோக தனிநிலை எளிதென புரிந்தனல், சிவத்தினை இனிதா புரிந்தனல் மூட சித்தமும் தெளிவுறச் செய்தாள், பவத்தினை வெறுப்ப அருளினல் நானாம் பான்மை கொன்றவன் மயம் புரிந்தாள், அவத்தினை களைந்தால் அறிவன விளைந்தால் அனந்தமா வாழ்க இங்கு அவளே. இதுல எங்கேயாவது பக்தி மார்க்கம் ஒரு நம்பிக்கை மார்க்கம் நம்ம இந்த பாடலை பார்க்க முடியுமா? முழுக்க முழுக்க அத்வைத தத்துவத்தை உணர்ந்து
அதை தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய ஒரு நபருடைய பாடலாகத்தான் நம்ம இதை பார்க்க முடியும். அதாவது இரண்டல்ல ஒன்றே, ஒரே ஒரு இறைநிலை தான் இத்தனையாகவும் மாற்றமடைந்திருக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுப்போம். அப்போ இங்க காளி, காலன், காலா எல்லாம் சொல்ல வர்றது எல்லாமே அந்த இறைநிலையினுடைய ஒரு பண்பை எடுத்து காட்டக்கூடிய ஒரு விதமாகத்தான். அப்படிதான் இந்த பாடலையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப இந்த காலம்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து மனதுல வந்து பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது என்ன ஏதாவது எப்படி நம்ம இதை பார்க்கறோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஒவ்வொரு தத்துவ பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பல இடங்கள்ல பலவிதமான ஒரு பொருள்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது நம்ம பகவத்கீதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன சொல்லுவாங்க, காலோஸ்மி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதான் நான் தான் காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. ஈவன் அதை விடுங்களேன், நம்ம ஒரு 30 வருஷம் இருக்குமா மகாபாரதம்னு டிவில வந்து அந்த பிஆர் சோப்ரா அதுல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மே சமயம், அதாவது நான் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு காலச்சக்கரம் அப்படி சுத்தும். அதாவது அவங்க எங்க அதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்டோரி பிரேக் ஆகுதோ அந்த ஸ்டோரியை லிங்க் பண்றதுக்காக. சப்போஸ் வந்து அந்த சாந்தனு மகாராஜா, அதுக்கப்புறம் வந்து இந்த பீஷ்மர் வருவார், அதுக்கப்புறம் இங்க பின்னாடி ரொம்ப இதுக்கப்புறம் வந்து சத்தியவதி வர்றாங்க, அப்போ இந்த கௌரவர் பாண்டவர் வர்றாங்க. அந்த இடையில எங்கெங்கெல்லாம் பிரேக் வருதோ அங்கெல்லாம் வந்து நான் கால் அப்படின்னு அந்த காலச்சக்கரம் சுத்துறத அப்படி காட்டுவாங்க. ஆனா இது வந்து வெறும் ஒரு தத்துவம் இல்லை, இது ஒரு பெரிய விளக்கம். அதாவது காலச்சக்கரம் அப்படிங்கிறது வந்து பல இடங்கள்ல உருவப்படுத்தியிருப்பாங்க, பல இடங்கள்ல இதற்கான விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு அமைப்புலையும் ஒவ்வொரு சமயத்திலையும் ஆஹ் நம்ம சைவ சமயத்துல பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, சிவனுக்கு வந்து உருவம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த லிங்கத்தை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கால பைரவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சிவனுக்கு கொடுத்திருப்பாங்க. அது கொடுக்கும் பொழுது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே மாதிரிதான். அதாவது முகம் பூரா ஒரு கருப்பா அடிச்சுட்டு அப்படியே கண் எல்லாம் பெருசா வச்சு அப்படியே நாக்கு. ஈவன் நீங்க காசிக்கு போனா கூட எல்லாரும் சொல்லுவாங்க, விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு பைரவரை கண்டிப்பா தரிசனம் பண்ணாதான் அந்த காசிக்கு போன யாத்திரையை வந்து பூரணமாகும்னு சொல்லுவாங்க. அங்க கால பைரவருக்கு போனீங்க அப்படின்னா அது அப்படியே தான் கண்ணெல்லாம் பெருசா அப்படி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, தப்பு செய்யாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ செய்யற எல்லாத்துக்குமே அதற்கான விளைவை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை, அதனால ஒழுங்கா இருந்துக்கும், இதை சொல்ற வர்றதுக்காகத்தான் அது. அதே மாதிரி வைஷ்ணவ சமயத்துல பார்க்கும் பொழுது காலச்சக்கரத்தாழ்வார் அப்படின்னு தான் பேரே கொடுத்திருப்பாங்க. அதாவது சக்கரமாக வந்து அந்த சுழற்சியை குறிப்பிடுவதாக இருந்தாலும், அந்த காலச்சக்கரம்ங்கிற அந்த காலங்கிற வார்த்தையை அங்க யூஸ் பண்ணி அந்த டைம்ங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து ரொம்ப அடிப்படையாக வச்சு எடுத்திருப்பாங்க. அதே சாக்த வழிபாடு, சக்தி நெறியில அடிப்படையாக சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டாக இருந்தாலும் அதுலயும் வந்து இந்த காலத்தை பத்தி சொல்ல வரும் பொழுது அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. அதாவது காளி அப்படிங்கிறது அந்த சக்தி வழிபாடோட ஒரு அமைப்பாகத்தான் நம்ம இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி என்ன அப்படின்னா, திரும்ப இதே விளக்கம் தான். சக்தின்னு சொல்லும் பொழுது அங்க வந்து விண்ணாக, விண்ணுடைய பல ஆற்றல் நிலைகளாக அதை பத்தி எடுத்துக்காட்டி அதை எப்படி நமக்கு சாதகமாக நம்ம உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற நிலையில வர்றதுதான் பூரா சக்தி வழிபாடு இல்லையா? கல்வி வேணும் அப்படின்னா அந்த உருவத்துக்காக நீ வந்து ஒரு சரஸ்வதி போன்ற ஒரு அமைப்பு, ஒரு வீணை, ஒரு புத்தகம் இதெல்லாம் கையில் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு செல்வ வளம் வேண்டும் அப்படின்னா ஒரு லட்சுமி, அதை தங்க காசு வேற காசு கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஒரு காளி அப்படின்னு ஒரு வீரம் வேணும் அப்படின்னா நீ தவறுகளை தண்டிக்கக்கூடிய, தவறுகளை எதிர்க்கக்கூடிய உனக்கு சக்தி வேணும் அப்படின்னா அந்த ஒரு உருவத்துல வர்ற மாதிரி. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த அந்த கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கிறது தான் சக்தி வழிபாடு. அங்க காளி எப்படி சொல்ல வர்றாங்க, செயலொழிவு தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன வேணும், அதாவது தவறு செய்யக்கூடிய அரக்கங்களை எல்லாரையுமே தவறு செய்ய விட்டு அவர்களுக்கு பதில கொடுப்பதுதான் காளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதே நீங்க கொஞ்சம் தத்துவத்துல மாத்தி பார்த்தீங்க அப்படின்னா, அதை மாத்தி பார்த்தது இல்ல, ஒவ்வொரு பார்வையில பாக்குறது அப்படி சொல்றதுதான் சரியாக இருக்கும், மாற்றி பார்க்கறதுங்க விட. ஏன்னா எல்லாருமே பார்த்தது ஒண்ணுதான், உண்மைதான். இதுக்குதான் மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மனத்தை பற்றியோ காந்தத்தை பற்றியோ விளக்கும் பொழுது ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய விளக்கம் எப்படி இருக்கும்னா, 4 குருடர்கள் வந்து யானையை தடவி பார்த்துட்டு யானை எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. யார் வாழை பிடிச்சாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அது மெலிசா இருக்கும், முடியெல்லாம் இருக்கும், அப்படி குத்துற மாதிரி இருக்கும். யாரு தந்தத்தை பிடிச்சாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, கட்டையா பயங்கர ஸ்ட்ராங்கா ஒண்ணு இருக்கு. யாரு துதிக்கையை பிடிச்சாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சுருண்டு இருக்கும், இப்படி நீளமா இருக்கும். யாரு காலை பிடிச்சு பார்த்தாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க,
தூண் மாதிரி இருக்கும் யானை அப்படிம்பாங்க இல்லையா? சோ ஒவ்வொரு தத்துவமும் பார்க்கிற பார்வையை பொறுத்து தான் அந்த அந்த காலத்துல அந்த மக்களுடைய அறிவுநிலைக்கு ஏற்றவாறு அதை விளக்குவதற்கு உண்டானதுதான். அதே மாதிரிதான் காலத்தை பத்தி நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமாக விளக்கியிருப்பாங்க. எப்படி கீதையில கண்ணன் சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி விவேகானந்தர் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது பயப்படாதே காலமே உனக்கு அடங்கும் அப்படின்னு. அதுக்கு ரெண்டு மூணு உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஆஹ் அதாவது ஒரு முறை வந்து ஒரு இடத்துக்கு பயணம் பண்ண வேண்டிய அவசியம், ஒரு ரயில் நிலையத்துக்கு போக வேண்டிய கட்டாயம், ஆனா லேட் ஆயிட்டு இருக்கு. அதனால கூட இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் வந்து விவேகானந்திட்ட, ஐயா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, நம்ம ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம். மிஸ் பண்ணினா என்ன ஆயிட போகுது, ஒன்றும் இருக்கட்டும் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதாவது அவர் வந்து என்னன்னா அந்த தத்துவ ஃப்ளோல பாத்தீங்க அப்படின்னா நிகழ்காலத்தை மட்டும்தான் அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ ஒரு கருத்தாக எடுத்துருக்க மாட்டாங்க. புத்தம் சொல்றதும் அதே தான். அதாவது மற்றது எல்லாமே இம்பர்மனன்ஸ், இதுதான் பெர்மனன்ஸ். அதான் நீ வாழக்கூடியதான் நிதர்சனமான உண்மை. நடந்தது நடந்து போச்சு, அதை நீ மாற்றவே முடியாது. எதிர்காலங்கிறது அது எப்படி நடக்க போகுது உன்னுடைய கற்பனை தான். அதனால நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த பீரியட்ல இப்ப நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீ என்ன செய்யணும் அதை நீ நினைச்சுப்பார். அந்த அளவுக்கு நீ உன்னை மாற்றிக்கோ அப்படிங்கிறது தான் புத்தம் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல அப்பப்போ அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுதுதான் கொஞ்சம் சரியா இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய விமானம் ஒண்ணு வந்து அகமதாபாத்ல இருந்து கிளம்பி லண்டனுக்கு போகக்கூடிய விமானம் ஒரு பெரிய விபத்துல சிக்கி பல பேர் மாண்டதை நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஐ திங்க் ஒருத்தரை தவிர ஈவன் எல்லா விமானிகள் பயணிகள் எல்லாருமே இருந்துட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியே வந்தார். அதே விமானத்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர், அவங்க வந்து ரெண்டு குழந்தைகளோட ஃபேமிலி வந்து லண்டன்ல இருக்கு, ஹஸ்பண்ட் லண்டன்ல இருக்காங்க, அவங்க குஜராத்ல அகமதாபாத்ல இருக்காங்க. அவங்க வந்து அன்னைக்கு போகணும், ஆனா வந்து லேட் ஆயிடுச்சு. அவங்க போறதுக்குள்ள வந்து செக்இன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க போக முடியாது. அதனால அவங்க ரிட்டர்ன் ஆறாங்க, ஃபிளைட் கிராஷ் ஆகுது. அதாவது அவங்க காலம் அப்படிங்கிறதுக்கான அதாவது நம்ம வந்து இது ஒருத்தங்க இறந்தது சரி தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கும், நமக்கு அதற்கான பதில் விளங்காதனால நமக்கு விளக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஃபிளைட்டை மிஸ் பண்ணது கூட ஒரு நன்மையாகத்தான் ஒருத்தருக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க எடுத்துக்க முடியும். ஸோ அதைத்தான் வந்து விவேகானந்தர் சொல்லுவார், உனக்கு என்ன இருக்கோ அதுதான். அதாவது அதுல ஒரு கதையா கூட அவருடைய ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு பையன் வந்து எக்ஸாமுக்காக வந்து அப்பியர் ஆகிறதுக்காக பஸ்ஸை பிடிக்க போயிருப்பான். பஸ் மிஸ் ஆயிருக்கும். ஐயோ பஸ் மிஸ் ஆயிடுச்சு, இந்த எக்ஸாம் என்னால எழுத முடியாது, எனக்கு அந்த வேலை கிடைக்காம போயிருமே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பான். ஆனா அந்த பஸ் வந்து நேரா போய் ஆத்துல விழுந்திருக்கும். பல பேர் இறந்திருப்பாங்க, காயப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. அதாவது காலம் நமக்கு ஒரு தள்ளி நமக்கு ஒரு பதிலை கொடுத்தாலும் அதுவும் நம்முடைய பதிவினுடைய வெளிப்பாடு தான். அதுல வந்து இயற்கையோ நம்ம இறைநிலையோ குற்றம் சொல்லக்கூடிய அவசியமே இல்லை, தேவையே இல்லை. அததான் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். நமக்கு நடக்கக்கூடியது எல்லாமே வேற யாரும் கொடுக்கறது கிடையாது, யாரோ ஒருத்தர் தீர்மானிக்கிறது கிடையாது, நம்ம தீர்மானிக்கிறது தான். நம்முடைய பதிவுகள் தீர்மானிக்கிறது தான். இதை நம்ம மனசுல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து தேவையில்லாத குழப்பங்களுக்கெல்லாம் உள்ளே போகவே மாட்டோம். எது நமக்கு நடந்தாலும் நம்முடைய பதிவுகளுடைய வெளிப்பாடு தான். இறைநிலை ஒரே ஒரு வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்ம பதிவுக்கு ஏற்ற மாதிரி விளைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? நல்ல பதிவுகளை மட்டுமே தரக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். எந்த விதமான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நமக்கு யார் எந்த துன்பத்தை கொடுத்தாலும் சரி, நாம அவங்களுக்கு செய்ய வேண்டியது நல்ல பதிவுகள் மட்டும்தான். நல்ல பதிவுகள் தரக்கூடிய செயல்களும் எண்ணங்களும் சொற்களும் மட்டுமே தான் நம்ம உபயோகப்படுத்தணும். அங்க எங்க தவறுனாலும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ உணர்ச்சி வசப்பட்டோ நம்ம ஒரு தவறு செஞ்சாலும் எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ அதற்கான விளைவையும் கஷ்டப்பட்டு இறைநிலை நமக்கு கொடுக்கணும். அதாவது நம்மளை துன்பப்படுத்தி பார்க்கணுங்கிறது இறைநிலையோட விருப்பமே இல்லை. ஆனாலும் அதற்கான கட்டாயம் என்ன, செய்யக்கூடிய செயலுக்கெல்லாம் விளைவு கொடுக்கணுமேங்கிற காரணத்தினால அதை கொடுத்தே ஆகும். அப்படித்தான் நம்ம அதை பார்க்க முடியும். இதையே தான் பல தத்துவங்கள் சொல்லும். தாவோயிசத்துல கூட சீன தத்துவத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆஹ் அதாவது காலத்தோட ஓட்டத்தோட இணைந்து செல்லணும் அப்படிம்பாங்க. இந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அதுக்கு எப்படி உதாரணம் சொல்லுவாங்க அப்படின்னா, தண்ணியில எப்படி அந்த ஃப்ளோ போயிட்டு இருக்கோ அந்த ஃப்ளோவோட நம்ம போனோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமா ஈஸியா அந்த ஃப்ளோவோட போயிடலாம். அதே அந்த ஃப்ளோக்கு எதிராக நம்ம நீச்சல் அடிச்சு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு
சிரமப்பட்டு போக வேண்டியிருக்கும் இல்லையா? இதையே தான் அவங்க சொல்றாங்க. அதாவது நம்ம இயற்கையோட இந்த தத்துவத்தை உணர்ந்து இந்த காஸ்மிக் டிசைன் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கேத்த நம்ம வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா அதற்கு எதிராக எங்க நம்ம தன்முனைப்புன்னு ஒண்ணு வந்து நின்றுகிட்டு அதனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்ம பண்றோம் அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு இது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது. இதன் கூட எப்படி அந்த உணவு வகையில உணர்த்தும் பொழுது பல ஆன்மீக நூல்கள் எப்படி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, அதாவது நம்ம இப்படி பார்ப்போமே, உணவுகள்ல 3 வகை பார்ப்போம் இல்லையா? சாத்விக உணவு, ரஜோ உணவு, தாமச உணவு. நம்ம உடலும் மனமும் அதே மாதிரிதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிம்பாங்க. எப்ப வந்து அந்த சாத்விக குணம் மனதுல அதிகமாக செயல்படுதோ அப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம சீக்கிரம் இந்த வேலையை முடிப்போம், நம்ம சீக்கிரம் அதை பண்ணி முடிப்போம், 4 பேருக்கு நல்லது பண்றதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறத யோசிப்போம், அதுக்கு நம்மளான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருப்போம், இப்படின்னு போகும் இந்த சாத்விக குணம் இருக்கும். இதே வந்து ரஜோகுணம் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரும். என்னடா இவன் வந்து காலையில வந்து நமக்கு இந்த தொந்தரவு கொடுக்குறாங்க, ஐயோ அவன் ஏன் இதை போடுறான், டிவில ஆரம்பிச்சா ஏன் இந்த சீரியல்ல இப்படி போய்கிட்டு இருக்கு, ஏன் வந்து இன்னைக்கு பேப்பர்காரன் லேட்டா வந்தான், ஏன் பால்காரன் கெட்டு போன பால் நம்ம வீட்டுல ஊத்திட்டு போனான், பக்கத்து வீட்டுக்காரன் எதுக்கு இவ்வளவு சத்தமா மியூசிக்க வைக்கிறான், டிவி வைக்கிறான். இந்த மாதிரி எதை பார்த்தாலும் அவன் வைக்கிறது என்னமோ அதே சவுண்ட் தான் வச்சுக்கிட்டு இருப்பான், பால் கொடுக்குறவன் டெய்லி இதே பால் தான் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் நம்ம மைண்டுக்குள்ள அந்த ஒரு எரிச்சல் எப்பவுமே யாரை பார்த்தாலும் வந்துட்டு வரும். எல்லாருக்குமே வரும், இல்லைன்ட்டு இல்ல. நம்ம வந்து ஒரு ஜீவகாந்த குறைபாடாக இருக்குமோ அப்படின்னு கூட இதை நம்ம பார்ப்போம். ஆனா என்ன அப்படின்னா, அந்த ரஜோகு நிலையில நம்ம உடலும் மனமும் செயல்படுவதனால. இதே தாமச நிலையில செயல்படும் பொழுது என்ன ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த சோம்பேறித்தனம், சரி விடு இன்னைக்கு இது நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப பண்ண வேண்டியது அப்புறம் மெல்ல பண்ணிக்கலாம், எங்க போயிட போகுது இந்த வேலை, இப்படியான ஒரு எண்ணம் வந்து நம்ம மனதுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும். சோ இப்ப எல்லாமே அந்த என்ன அப்படின்னா, அந்த இயற்கையை உணர்ந்து அதற்கேத்த அளவு நம்ம மனதை நம்ம வைத்துக் கொள்ளாத நிலையினுடைய காரணம் தான் இது எல்லாமே. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபிராக்ஷன் டிமாண்ட் டோட்டல் சப்ளைல இருக்கு இல்லையா? இந்த தத்துவத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா, நாம எப்படி விரும்புறோமோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை இறைநிலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், தேர்ந்தெடுத்து கொடுக்கும். இப்ப நான் வந்து பல பேருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான் அப்படின்னா, அந்த நன்மை செய்யக்கூடிய நிலையில அவனை கொண்டு போய் அங்க வைக்கும். புரியுதா? சோ அப்ப வந்து அவன் வந்து நான் வளரணும், மேல வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி அங்க அந்த நிலையில அவன் மனதை வச்சுக்கிறாங்கிறத பொறுத்தான். அதாவது இயற்கையை பொறுத்த வரைக்கும், காலத்தை பொறுத்த வரைக்கும் வேறுபாடே காட்டாது, யாருக்கும் எதுக்கும் வித்தியாசமே காட்டாது. எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அம்பானிக்கும் இதே ஒரு நாளையில 24 மணி நேரம் தான், அதானிக்கும் 24 மணி நேரம் தான், நம்ம பிரதமர் மோடிக்கும் 24 மணி நேரம் தான், முதல்வர் ஸ்டாலினுக்கும் இதே 24 மணி நேரம் தான் ஒரு நாள்ல, நமக்கும் அதே 24 மணி நேரம் தான். அவங்க உயர்ந்தவர்கள், அவங்க நிறைய பண்றாங்க, அதனால கடவுள் வந்து இறைநிலை வந்து அவங்களுக்கு 25 மணி நேரம், நமக்கு 23 மணி நேரம் கொடுக்கறதே இல்லை. இயற்கையில எல்லாருமே சரி சமம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த நிலையில தான் அதே 24 மணி நேரம் தான் நமக்கும் கிடைக்குது. ஆனா அவங்க ஒவ்வொருவரும் நான் மக்களுக்கு சேவையாற்றணும், நான் மக்களுக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் செய்யணும், என்னால முடிஞ்ச நான் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒவ்வொருவரும் எந்தெந்த நிலையில அவங்களுடைய நோக்கத்தை வைத்துக் கொள்கிறார்களோ அந்த நிலையில அவர்களை கொண்டு போய் அங்க வைக்கிறது அந்த நிலை, இறைநிலை, அவ்வளவுதான். சோ இது போய் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியதோ குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தெளிவா வந்துடும். இப்போ பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பல இடங்கள்ல வந்து நம்ம வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதே வந்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதுதான். ஏன்னா இயற்கை வந்து உலகத்துல எல்லாருக்கும் ஒரே நேரத்தை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம இங்க கணக்குல வைக்கிறோம் இல்லையா? ஆனா இப்ப பாருங்களேன், அதாவது சாதாரணமா இப்போ டிவி சீரியல்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொன்றும் 500 வாரம், 500 எபிசோடு, 1000 எபிசோடு, 1500 எபிசோடு போய்கிட்டு இருக்கு. அதாவது இதே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவி கல்ச்சரே இல்லாதப்போ ஒரு விசுவோட படமோ ஒரு விசேகரோட படமோ எடுத்தா, இப்ப இந்த ஒரு சீரியல்ல வரக்கூடிய எல்லா சிக்கல்களையும் அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள சிக்கலை போட்டு அதுக்கான சமாதானத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதே கதைகளை இவ்வளவு சீரியலா வச்சு தள்ளுன்னு தள்ளுவாங்க. 500 எபிசோடு, 1000 எபிசோடு. நம்ம ஏன் வேஸ்டா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இதான் அது பார்த்து அதனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இது வந்து டிவி பாக்குறவங்களுக்கு நினைக்கிறாங்க எல்லா, அதாவது சமூகத்துல வந்து இந்த விழிப்புணர்வு இல்லாத எல்லாருக்குமே இதே நிலைதான். இன்னொரு கூட்டத்தை பாருங்க, அதாவது கிரிக்கெட்.
அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது அது முதல்ல வந்து எப்பவாவது நடந்துகிட்டு இருந்த கிரிக்கெட் இப்ப வந்து ஐபிஎல் அது இதுன்ட்டு எப்படி வந்து மாசத்துக்கு ஒரு 15 நாள் வந்து ஏதாவது ஒரு கிரிக்கெட் ப்ரோக்ராம் நடந்துகிட்டே தான் இருக்கு. உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. யாருக்காவது ஏதாவது பயன் இருக்கா? அதாவது ஒரு நாட்டோட ஒரு கிரிக்கெட் டீம் விளையாடுது அப்படின்னு சொன்னா அது நாடா விளையாடுது. அதுல இருக்கக்கூடிய ஒரு 11 பேர் விளையாடுறாங்க. ஒரு நாள் தோப்பாங்க, ஒரு நாள் ஜெயிப்பாங்க. ஆட்டம்னா அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும் வழியா. அதை விட்டுட்டு அது ஒரு தேசப்பற்றாக ஒரு போர்க்களமாக நம்ம பார்க்கக்கூடியதுன்னா எந்த அளவுல நம்முடைய மனநிலையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நாமளே சிந்திச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றது வந்து நாமே ஏமாத்திக்கிறது தான். என்னைக்காவது இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியுமா அப்படின்னா இல்ல. அதாவது ஆஹ் கண்டிப்பா தூக்கி போடுங்க. டிவி சீரியல பாக்குறதெல்லாம் வந்து சரியா தவறா அப்படிங்கறத நீங்களே தீர்மானிங்க. அதாவது இதனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது வந்து பதில் கிடைச்சிடும். கிரிக்கெட் நாள் பூரா பாக்குறதுனால, ஒரு டெஸ்ட் மேட்ச்னா 5 நாள் பாக்குறதுனால, 2020 3 மணி நேரம் பாக்குறதுனால அப்படின்னா ஏதாவது நமக்கு பயன் இருக்கா? அப்படி ஏதாவது பல பேர் வந்து கிரிக்கெட் பிரேமிகளும் டிவி சீரியல் பிரேமிகளும் இது மேல கோவப்படலாம். ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிதான் ஆகணும். நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அது நன்மை தருது அப்படின்னா தாராளமா பாருங்க. இல்ல அப்படின்னா யோசிங்க. அதாவது இல்ல நான் வந்து ரிட்டையர்டு, எனக்கு வந்து வீட்டுல இருக்கேன், எனக்கு வேற வேலை இல்லை அப்படி அதனால நான் பாக்குறேன்னா அதுவும் கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தருமே எண்ணி பாருங்களேன். நீங்க இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எவ்வளவான ஒரு நல்ல ஹாபிஸ் இருக்கலாம், ஒரு ஹேபிட்ஸ் இருக்கலாம். படம் வரைகிறதோ, இல்ல ஒரு ஆர்ட் செய்யறதோ, இல்ல ஒரு கிரியேட்டிவா ஏதாவது பண்றது, இந்த மாதிரி பல விதமான உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் திரும்ப அதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. அதுல நீங்க இல்ல நல்ல புத்தகங்களை படிங்க. பேரம்பேத்திக இல்ல பக்கத்துல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி எடுத்து சொல்லுங்க. அந்த கதைகளை சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன் டிவியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிதான். இல்ல தத்துவத்தை பத்தி படிக்கணுமா, எடுத்து வச்சு மகர்ஷியோட தினம் 2 கவிதைகளை படிங்க. அவருடைய புத்தகத்தை படிங்க. இல்ல அவர் பத்தி பேசுன பேச்சுகளை பற்றி கேளுங்க. இல்ல இதுவே வேண்டாம் எனக்கு மாறி மாறி இருக்கணுமோ உங்களுக்கு பிடிச்சத படி. அதாவது தமிழ் மொழியிலயும் சரி, இந்தியாவிலும் சரி எத்தனையோ பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணி எத்தனையோ அழகழகான புத்தகங்கள்லாம் இருக்கு. ஈவன் ஒரு உதாரணமா சொல்லி இந்த பட்சி சாஸ்திரம் இருக்கு. அதாவது காக்கா எப்படி கத்துச்சு அப்படின்னா அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும், மழை வருமா மழை வராதா, குருவி இந்த மாதிரி சத்தம் கொடுத்தா அன்னைக்கு என்ன நடக்கும், இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் எழுதப்பட்ட இலக்கிய வரலாறு நம்முடைய வரலாறு இல்லையா? ஆனா நம்ம அதெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை. அதெல்லாம் வந்து ஒதுக்கியே தள்ளிட்டோம். இப்போ எத்தனையோ அற்புதமான கலைகள் எல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து ஆராய்ந்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க. அங்கங்க அங்க இலக்கியமாக கிடைக்குது. வானியலாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், பக்தி வழிபாடாக இருக்கட்டும், இயற்கை பற்றின அறிவாக இருக்கட்டும், ஈவன் ஒரு இது இல்லாம எந்திரன், அதாவது கலீலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சதே 16ஆம் நூற்றாண்டு. அதை வச்சு ஒரு நட்சத்திரத்தை பார்க்க முடியும். ஆனா ஒவ்வொரு கோளும் எப்படி இயங்குது, ஒரு சுத்தி சுத்தி வர்றது எவ்வளவு நாள் ஆகுது, எப்போ கிரகணம் வரும்னு எழுதப்படக்கூடிய பஞ்சாங்கத்துல அன்னைக்கு கிரகணம் வருது. இதை விட வேற எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? இது சூரியன் அங்க இருக்கு, சந்திரன் இதெல்லாம் நம்ம நம்பலாம், நம்பாம போகலாம். சரியா, இங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க அந்த பேர் இருக்கலாம். ஆனா என்னைக்கு கிரகணம் நடக்குதுன்னு சொல்றாங்களோ அன்னைக்கு சூரியன் மறையுது, சந்திரன் மறையுது. இதை வந்து நம்ம எப்படி மறக்க முடியும்? அப்போ எந்த அளவுக்கு மனதை வந்து நல்ல விதத்துல உபயோகப்படுத்தி ஆராய்ச்சி பண்ணியிருந்தா இது எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். ஏன் நம்ம அதை பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ண முடியும். நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம அதை பண்ண முடியும். அதுதான் இங்க முக்கியம். சோ அதனால தயவு செய்து நம்ம வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்முடைய வாழ்க்கையில வந்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து அதுல வந்து வீணடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நிறுத்தி ஆராயும். இதுக்குத்தானே மகிழ்ச்சி அகத்தாய்வு கொடுத்துருக்காங்க. அகத்தாய்வு தன்னை பற்றின ஆராய்ச்சி எப்ப பண்ணணும்? என்ன நம்ம பண்றோம்னு பாக்குறதுக்காகத்தான். அது நம்ம ஒரு தடவை அதை பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது தெளிவு வந்துடும். அதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம தெளிவாக எடுத்த இந்த நம்முடைய தீர்மானமும் அங்கங்க மனசுல வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்ல இது நீ தப்பு பண்ற, இவ்வளவு நேரம் உட்காந்து வேஸ்டா கிரிக்கெட் பார்க்காத, 3 மணி நேரம் பார்க்காத, நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு 10 நிமிஷம் ஹைலைட் ஆகணும் பாத்துக்கோ, இல்ல பேப்பர் படிச்சு என்ன தெரிஞ்சுக்கிறான்னு பாத்துக்கோ அப்படின்னு. பாருங்களேன், இப்ப வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல எல்லாம் என்ன இருக்கு? ஒரே ஒரு அல்கோ மீடியா தான். என்ன பண்றாங்க? இவங்க எதை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு அது மாதிரியான வீடியோஸ், அது மாதிரியான கருத்துக்களை திரும்ப திரும்ப உங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு அல்கோ டிசைன் பண்ணிடுறாங்க. வேலை முடிஞ்சதா உட்காரணும். அது பாட்டுக்கு ஒரு சின்ன செய்தியை தேடுவதற்காக நம்ம உள்ள போனோம் அப்படின்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்ட்டு அப்படியே நம்ம பொழுது அதில் போக்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இது சரியா? இது சரியில்லையா? நம்முடைய கடமை என்ன? நமக்கு இவ்வளவு கொடுத்த இந்த உலகம், நமக்கு இவ்வளவு கொடுத்த இந்த சமுதாயம், இவ்வளவு பேரோட உழைப்பால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இதுக்கு நாம பண்ணி தீர்க்க வேண்டிய கடன் எவ்வளவு?
அதை எந்த விதமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை நம்ம மனசுக்குள்ள திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கூடிய ஒரு அதாவது ஒரு எஸ்எம்எஸ் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் வாட்ஸ்அப் ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு என்ன, அது இல்லாம உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலையில இருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மொபைல் எடுத்து பாத்துக்கிறாங்க. வாட்ஸ்அப் எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, யார் என்ன ஸ்டேட்டஸ்ல என்ன போட்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையா? நம்மளே யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவை அப்படிங்கிறவங்களுக்கு தேவை இருக்கு. அதாவது ஒரு தொழிலாக இதை பண்ணிட்டு இருக்காங்க, பல பேருக்கு இதன் மூலம் நன்மை விளைவிக்கிறாங்க, நல்ல கருத்துக்களை கொண்டு வர்றாங்கன்னா நிச்சயமா தேவைதான், பாராட்டணும். ஆனா அப்படித்தான் நம்ம எல்லாரும் நம்ம நேரத்தை செலவு பண்றோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விளக்கம் வந்துடும். சரி, இது தேவை, இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடும். அது வந்துருச்சுன்னா நம்ம வந்து இது வந்துடலாம். அதாவது இன்னும் ஒண்ணு சொல்றேனே, ரொம்ப சிம்பிளா இதை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம், தேடி பார்த்துடலாம். இல்லைன்னா அது மாதிரி இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம். இல்ல ஒரு போட்டியிலேயே நம்ம தோத்துட்டா கூட திரும்ப அதே மாதிரியான போட்டியில திரும்ப கலந்துக்கிட்டு நம்ம வெற்றி வாய்ப்பு திரும்ப பெறலாம். இல்ல நம்ம ஒரு ஆரோக்கியமே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அவர் தான் ஒழுங்காக மனவளக்கலை பயிற்சிகளை பண்ண தவறாது. பட் அப்படியே ஆயிட்டா கூட நம்ம திரும்ப அதற்கான மருந்துகள், உணவு முறைகள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த ஆரோக்கியத்தை நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனா நம்முடைய காலத்தை நம்ம தொலைச்சோம் அப்படின்னா திரும்ப நம்ம கொண்டு வர முடியுமா? இப்போ 11 மணிக்கு நம்ம இந்த ஸ்பீச் ஆரம்பிச்சா 12 மணிக்கு முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இந்த 1 மணி நேரம் நமக்கு திரும்ப வாழ்க்கையில வரவே வராது இல்லையா? அதுதான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அழகா எப்படி சொன்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து 86,400 ரூபாய் நம்ம கணக்குல போடுறாங்க. அதாவது என்னன்னா அந்த 86,400 செகண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை லீட் பண்றோம் அப்படிங்கிறோம். 24 மணி நேரம், ஒவ்வொரு மணி நேரமும் 60 நிமிடங்கள் கணக்கு போட்டு ஒவ்வொரு நிமிடமும் 60 வினாடிகள் கணக்கு போடும்போது நமக்கு இந்த தொகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூபாயை நம்ம எப்படி செலவு பண்றோம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா விலை மதிப்பில்லாத இதற்கான வேல்யூ நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் 86,400 செகண்ட் நம்ம எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறோம்? இந்த கேள்வி மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீணாக நேரத்தை நம்ம தொலைக்கவே மாட்டோம். அந்த இறைவனோட முக்கியமான ஒரு பண்பை நம்ம வாழ்க்கையில மறந்துட மாட்டோம். ஏன்னா தொலைஞ்சு போனா திரும்ப வரவே வராதது இந்த காலம் இல்லையா? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது இன்னும் சொல்ல போனா மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் 120 வருஷத்துக்காக ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுதான் நம்ம இந்த உலகங்கிற சத்திரத்துக்குள்ள என்டர் ஆகுறோம். ஆனா நாம பண்ணக்கூடிய செயல்கள், நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள், நம்ம பேசக்கூடிய சொற்கள் இவற்றினுடைய காரணமாக அந்த 120 வருடம் அப்படியே முன்ன 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 வந்துகிட்டே இருக்கும். 80, 90, 70 அப்படின்ட்டு எப்ப வேணாலும் நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் டேட் கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னு. ஆனா இந்த 120 வருஷத்தை நல்ல விதத்துல உபயோகப்படுத்தி நம்ம நமக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நன்மை செய்ய முடியும் நம்ம நினைச்சோம்னா முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுல இருந்து நம்ம தப்பிக்க நல்ல விதத்துல அதை நம்மளால உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கறதுதான் இங்க உண்மை. அதை நம்ம உணர்ந்துகிட்டு அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோமா அப்படிங்கிறதுதான் இங்க முக்கியமாக நம்ம பார்க்கணும். இதைத்தான் வந்து பல விதங்கள்ல மகிழ்ச்சி அவர்களும் அந்த பாடல்கள் வழங்கியிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு சில பாடல்களை மட்டும் நம்ம கவனத்துக்கு எடுத்துக்குவோம். அதாவது மனம் இந்த நுண்ணறிவை காலம் என கருதும். இது வந்து இந்த பாடல் தலைப்பு அல்ல, இந்த பாடலுடைய ஒரு முக்கியமான வரி. இறைநிலையோ தூய வெளி இருப்பாற்றல் தெய்வம் இருக்கமெனும் பேரழுத்தம் இதன் தன்மையாகும். நிறைவான இவ்வியக்கம் விட்டு விட்டு அழுத்த நேரளவில் நுண்ணதிர்வாய் நீடிக்கும் விளைவாய் முறையாக இறைவினால் மேலும் பூதமைந்தாய் மொழிய முடியா அளவில் விரிவியக்கம் பெற்ற மறைவிளக்கம் பிரபஞ்ச பரிணாமம் ஆச்சு மனம் இந்த நுண்ணதிர்வை காலம் என கருதும். மகிழ்ச்சியோட ஒரு பாடல் தான் இது. அதாவது இது தன்மாற்ற சரித்திரத்தை வந்து ஒரு பாடல்கள்ல குறிப்பா பல பாடல்களை மகிழ்ச்சி குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல முத்தாய்ப்பா இருக்கிறது நம்முடைய பிரம்மஞான கவி இல்லையா? இறைவெளியை தன்னிருக்கிறது பாடல். அதை தினம் தினம் படிக்க சொல்லுவாங்க இல்லையா மகிழ்ச்சி? ஈவன் ஒரு காலத்துல வந்து நம்ம தவங்கள்ல கூட தவம் முடிச்சு உலகநல வாழ்த்து பாடுறதுக்கு முன்னாடி பிரம்மஞான கவியும் பாடி உலகநல வாழ்த்து கவியை பாடிட்டு இருந்தோம். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம மனசுல பதிவு பண்ணும் பொழுது நம்முடைய மனதில் நன்றாக புதஞ்சிரும். அது கொத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்ளலாம். இந்த பாடல்ல வந்து காலத்தை பத்தி அந்த மகர்ஷி டச் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அதே இறைநிலை தான் தூயவெளி இருப்பு ஆற்றல் தெய்வம். அதனுடைய தன்னிற்கு சுதந்திரத்தின் பேராற்றல் காரணம் தான் அதுக்கான ஒரே ஒரு தன்மை.
அதனால அது திரும்ப திரும்ப அழுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இயக்க நுண்ணறிவு கைனமெட்டிக் கியூரிங் நீடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியனால நம்ம இறை விண்ணாகிறது, அந்த விண்ணுடைய கூட்டம் 5 பூதங்களாகிறது. அதே கூட்டம் வந்து இந்த பிரபஞ்சமாகிறது, உயிரினமாகிறது, மனிதனாகிறான். இது வந்து பிரபஞ்ச பரிணாமம். ஆனா இந்த நுண்ணதிர்வு கைனமெட்டிக் கியூரிங் அப்படின்னு சொல்றதான் காலம் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படின்னு அந்த கடைசியா ஒரு வரி வச்சிருவாரு. அதாவது என்ன அப்படின்னா, காலம்ங்கிறது வேற எதுவும் இல்லை, அந்த 2 அதிர்வுக்கு இடைப்பட்ட நேரம் தான். அது அதே ஒரு டைனமிக் ஆக்ஷன் தான் தொடர்ச்சியாக இங்க நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதை இந்த இன்னொரு பாடல்ல பாருங்க. மறைபொருளாம் இறைநிலையின் மாண்பு மிக்க ஆற்றல் மனம் உணர்ந்து மதிக்குங்கால் காலம் என்பதாச்சு. எது? இறைநிலையினுடைய ஆற்றல் தான் நம்ம மனம் உணர்ந்து அதை மதிக்கும் போது காலம் என்பதாச்சு. குறையற்ற காலமது குறுகிய தன்னதிர்வின் குவிப்புகளால் விண்முதல் பேரண்டம் பிரபஞ்சம் இறைநிலையின் செயலாக எப்போதும் விரிந்தும் இயங்கிக் கொண்டே இருக்கும் எதுவும் விலக்கு அல்ல. கரையில்லா காலமது இறைநிலையின் நீதி கணக்காக எதனையும் தோற்றி காத்து முடிக்கும். இது பாருங்க, அந்த காலத்தோட மொத்த பண்புகளும் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே தத்துவமாக இங்க கொடுத்திருக்காங்க மகர்ஷி. அதாவது இறைநிலையினுடைய பெருமை மிக்க ஆற்றல் தான் மனம் உணரும் பொழுது மதிக்கும் பொழுது காலம் என்பதாயிற்று. இதுல எந்த குறையுமே இல்லை. அந்த தன்னதினுடைய குறிப்புகளுடைய காரணமாக இந்த விண்முதல் பேரண்டம் பிரபஞ்சம் எல்லாமே இறைவனுடைய செயலாக எப்பொழுதுமே விரிந்து கொண்டிருக்கும், செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதுல எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது, எந்த விளக்கும் யாருக்கும் கிடையாது. கரையில்லா காலம் அது. இதுல குற்றங்கிறதே கிடையாது, தவறுங்கிறதே கிடையாது. இதுதான் இறைநிலையினுடைய நீதி. கணக்காக எதனையும் தோற்றி காத்து முடிக்கும். இதைத்தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் தியரி தான் புத்தத்திலையும் காலத்தை பத்தி சொல்லுவோம். சீன தத்துவ தாவோயிசத்திலையும் வந்து காலத்தை பத்தி சொல்லுவாங்க. அதாவது தோற்றுதல், காத்தல், முடித்தல். ஈவன் நம்ம சைவ சித்தாந்தத்திலையும் வந்து இதையே தான் சொல்லுவாங்க இல்லையா? தோற்றம், காத்தல், முடித்தல் 3மே வந்து செய்யக்கூடியதான் இறைநிலை. தோற்றுவதற்கு பிரம்மா, காப்பதற்கு விஷ்ணு, முடிப்பதற்கு காலன் அல்லது சிவன் அப்படின்லாம் சொல்லி அந்த தத்துவத்தை விளக்கி இருப்பாங்க. இதுல தவறே இல்லை. காலத்திலயோ இந்த கரையில்லாத காலம் இதுதான் இறைநிலையுடைய நியதி. இது நம்ம மைண்ட்ல வந்து ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்கணும். இதுல தப்பே பண்ணக்கூடாது, விடவே கூடாது. இது முக்கியமான பாடல். காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம் கணக்கில்லை இரண்டதிர்வுக்கிடை அமையும் நீளம் காலமென்ற இரையாற்றல் அதிர்வலையாய் உயிர்கள் கருத்தரித்தல் முதல் இறத்தல் வரை அனைத்தாய். அதனால் காலத்தை காலன் காளி இயமன் என்று மொழிந்திடுவோம். கருத்துயர்த்தி சிந்தித்து தெளிவடைந்து கொண்டால் காலம்தான் அனைத்தையுமே மாற்றி கொண்டிருக்கும். கணக்கறிவோம் பயன்படுத்தி ஆக்க வழி வாழ்வோம். அதாவது இந்த பாடல்ல மகிழ்ச்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்க வர்றாங்கன்னா, இந்த காலத்தை வந்து காலன், காளி, யமன், யமன் என்றெல்லாம் நம்ம மொழி வழியாக அங்கங்க அந்த ஒரு பேச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய நுண்ணளவு இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து அடிக்கடி நம்ம வகுப்புகளையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். காலத்தின் நுண்ணளவு கண் சிமிட்டும் நேரம்ங்கிறது கணக்கு இல்லை 2 அதிர்வுக்கு இடையமையும் நீளம். அதை வந்து ஒரு ஒரு பிசிக்ஸோட ஃபார்முலாவாக ஒரு அட்ரிபியூட்டாக நம்ம சொல்லணும் பொழுது 2 அதிர்வுகளுக்கு இடைப்பட்ட நீளத்திற்காக நம்ம காலம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கோம்னு சொல்லியிருப்போம். இது தத்துவத்துல சொல்லும் பொழுது காலம் என்பது இரையாற்றலுடைய அதிர்வலை. உயிர்கள் வந்து கருத்தரித்தல் முதல் இறத்தல் வரை அனைத்தாய். அதனால் காலத்தை நாம் காலன், காளி, யமன் என்றெல்லாம் பெயர் சொல்லுவோம். கருத்து உயர்த்தி சிந்தித்து தெளிவடைந்து கொண்டால் காலம்தான் அனைத்தையுமே மாற்றிக்கொண்டிருக்கும். மாற்றிக்கொண்டிருப்பது எல்லாம் எது? காலம்தான். அந்த இறைநிலையினுடைய பண்பு தான். இந்த கணக்கை அறிவோம், இதை தெரிந்து கொள்வோம், பயன்படுத்தி ஆக்க வழி வாழ்வோம். இதுதான் முக்கியம். அதாவது இந்த கடைசி 4 வார்த்தைகள் இருக்கு இல்லையா? பயன்படுத்தி ஆக்க வழி வாழ்வோம். அதாவது ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம உணர்வதுங்கிறது முக்கியம் இல்லை,
அதை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றோம், செயல்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே தியரின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கும். அதாவது எப்படி வந்து அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும். பிரம்ம ஞானத்தை கத்துக்க வேண்டிய தத்துவத்தை நம்ம இயற்கையை மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டாலும் எப்படி நம்ம வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துறோம்னா, பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களும் அதே இறைவனுடைய தோற்றங்களே. நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து நபர்களும் அதே இறைவனுடைய மாற்றங்களே. அப்படிங்கிற பொருள்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருளையும் இறைவனை பார்க்கக்கூடிய அளவுக்கு மனதை மாற்றிக் கொள்வது, உயர்த்தி கொள்வதுதான் பிரம்மஞான கல்வியினுடைய பயன், இல்லையா? அந்த நிலையில நம்ம ஆக்க வழி வாழும் பொழுது என்ன பண்ணுவோம்? நம்முடைய செயல்கள் எல்லாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வகைப்படுத்துவதுதான். கிடைக்கக்கூடிய காலத்தை எல்லாம் நாம் வீணாக்க மாட்டோம். திரும்ப அதே தான் சொல்ல வரோம். ஒரு டிவி சீரியலோ, ஒரு ஃபேஸ்புக்கோ, ஒரு சோசியல் மீடியாவோ நம்மள வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம அது ஆளக்கூடாது. நாம தான் நம்முடைய வாழ்க்கைய கையாளணும். அப்போ நம்ம அந்த தெளிவு வரும். அந்த தெளிவு எப்போ வரும்? இந்த ஒரு ஸ்பீச்சை கேட்ட உடனே தெளிவு வருமா? வராது. நம்ம தவம் செஞ்சு மனநிலை சூழல் வேகத்தை குறைச்சு நாமளே அகத்தாய்வு பண்ணி அப்புறம் மகிழ்ச்சி அவர்கள் இது சொன்னது எல்லாம் கவனத்துல எடுத்துட்டு வந்தோம்னா தான் இது நம்முடைய வாழ்க்கை நெறியாக மாறும். இது கஷ்டமா? கஷ்டமே கிடையாது. சாத்தியமா? ரொம்ப ஈஸியா சாத்தியமாகும். எப்ப சாத்தியம்? இந்த தத்துவத்தை நாம நம்பி அதுக்கேத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துறது. முயற்சி சொல்லி கொடுத்த எல்லா டூல்ஸையும் வாழ்க்கையில நம்ம அங்கங்க அப்ளை பண்ணாலே நம்ம இந்த தத்துவம் நம்மளை எடுத்துட்டு போயிடும். அதுதான் மோட்ச நிலை, அதுதான் முக்தி நிலை. இறந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ நமக்காக சொர்க்க வாசல் திறந்துகிட்டு இருக்காது. வாழக்கூடிய வாழ்க்கையே இனிமையாக இருக்கக்கூடிய சொர்க்கமாக நமக்கு மாறும். எப்போ? இந்த தத்துவங்களை உணர்ந்து இதை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நம்ம மாற்றிக்கொள்ளும் போதுதான். எனவேதான் அனைவருக்கும் அதே வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த காலம்ங்கிற தத்துவம் ரொம்ப சிறப்பான ஒரு தத்துவம். இதையே தான் பல மகான்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. மகாகவி பாரதியார் இப்போ சொன்ன அந்த யாதுமாகி நின்றாய் காளி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பொருள் புரியுது இல்லைங்களா? எப்படி மகிழ்ச்சி அவர்கள் இதை நம்ம விளக்கியிருக்காங்க. அதாவது எந்த தத்துவத்தை படிச்சாலும் உலகத்துல வேதாத்திரிய பார்வையில பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனதை மாற்றணும் அப்படின்னா நம்ம அந்த நிலைக்கு போயிடலாம். அவ்வளவுதான். மகிழ்ச்சி அதை நமக்கு எடுத்துட்டு போயிடுவார். ஏன் அப்படின்னா அவருடைய உயிராற்றலும் நம்முடைய உயிர்ப்புள்ள இருக்கு. நமக்கு என்னைக்கு தீட்சை நமக்கு கொடுக்கப்பட்டதோ அன்னைக்கு தீட்சை கொடுக்கும் பொழுதே அவருடைய உயிராற்றலை இணைச்சுதான் நமக்கு வந்து தீட்சையை கொடுத்தாங்க. அப்போ நமக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்காரு இல்லையா? அந்த மகிழ்ச்சியை நம்ம ஹைலைட் பண்ணி அவர் தலைக்கு மேல கொண்டு வச்சுக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் பண்ணலாம். இந்த தலைக்கு மேல கொண்டு வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு கதையில நிறைய கதைகள் நம்ம ஆன்மீக கதைகள்லாம் பார்க்கும் பொழுது கதைகளாகவே எடுத்துக்குவோம். ஆனா அது சொல்லக்கூடிய தத்துவங்களை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இந்த சனி சொல்லுவாங்க இல்லையா? சனி உங்க சனி, பொங்கு சனி, மரண சனி, அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த ஹனுமார் பத்தின ஒரு கதையில சொல்லுவாங்க. அதாவது அப்ப வந்து ஹனுமாருக்கு வந்து சனி திசை வருது, அந்த 7 சனி. அதனால வந்து அவருக்கு வந்து சனீஸ்வரர் வந்து இந்த மாதிரி நான் உங்களை வந்து ஆட்கொள்ள போறேன் அப்படின்னாராம். அதுக்கு வந்து அப்பதான் வந்து ராமருக்காக அந்த பாலம் கட்டுற வேலையில அனுமார் ரொம்ப பிஸியா இருந்தாராம். ஏன்னா போர் நடக்க போகுது, அதுக்காக பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே அவர் வந்து ஆஹ் இல்ல இல்ல எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு, அதனால நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, நான் வந்து ராமருக்காக இந்த பாலத்தை கட்ட போறேன், தொந்தரவு பண்ணாத. இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, இது வந்து இயற்கை நியதி. நான் வந்து 7.5 மாசமாவது இருப்பேன், 7.5 வருஷம் இல்லைன்னா முடியவே முடியாதுன்னாராம். உடனே இல்ல இல்ல 7.5 மாசம் இல்லைன்னா 7.5 நாளாவது இருப்பேன் அப்படின்னா, அதுவும் முடியவே முடியாது அப்படின்னாராம் ஹனுமார். சரி ஒரு வழியே இல்லை, சரி 7 நிமிஷமாவது இருப்பேன் அப்படின்னா, சரி நீ இருந்துட்டு போ அப்படின்னாராம் ஹனுமார். அப்ப எங்க இருக்கும்னா சரி தலைமையில வந்து ஏறிக்கோ, நீ தானே வேணும் வேணும்னு சொன்ன, தலைமையில வந்து ஏறுனாங்கன்னா சரின்ட்டு சனி வந்து அனுமாரோட தலைமையில வந்து 7 நிமிஷம் உட்காருன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்ப அந்த பாலம் கட்டுறதுக்காக பெரிய பாறைய எடுத்து வைக்க வேண்டியதுதான். ஹனுமார் வந்து எடுத்து அந்த பெரிய பாறையை தன்னுடைய தலை மேல வச்சாங்க. அந்த பாறை தலையில வச்சு அது மொத்தம் அப்படியே சனீஸ்வரனோட தலையே அப்படியே அமுங்குற மாதிரி இருந்ததுதான். உடனே சனி விட்டுட்டு ஐயோ என்ன விடுங்க ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரா. ஆனா இது வந்து ஒரு கதையா சொல்லிட்டு இந்த மாதிரி யாருக்காவது சனி தசை பிடிச்சதுன்னா அனுமார சனி எந்த தொந்தரவும் பண்ணாது, உனக்கு சனி 7 சனியை நீ அனுமார கும்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி முடிச்சிருப்பாங்க. அங்க கதையை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நீ ஒரு நல்ல நோக்கத்தோட உன்னுடைய வாழ்க்கையை நீ இணைத்து கொண்டாயானால் அவனுக்கு இறைநிலை உனக்கு எல்லா துணையும் செய்யும். எந்த தொந்தரவும் எந்த தடையும்
உனக்கு ஒரு தடையாகவே இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 7.5 நிமிஷமானாலும் சரி, 7.5 வருஷமானாலும் சரி, 7.5 யுகமானாலும் சரி, நம்ம அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. திரும்ப திரும்ப அதே தான். சாமிஜி சொன்ன 120 வருஷம் தினம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த குறைஞ்ச நாள் திரும்ப வரவே வராது. சோ இருக்கிறத நான் எப்படி நல்ல விதத்துல செயல்படுத்துவேன் அப்படிங்கிற நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அந்த நெறியில நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்பதான் அந்த யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு பாரதி சொன்னதோ மகிழ்ச்சி சொன்னதோ என்ன அப்படின்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு உருவம் இல்லை, ஒரு கற்சிலை இல்லை, எங்கேயோ இருக்கக்கூடிய வெளிதான், அந்த வெளியினுடைய பண்பு தான் அப்படிங்கிற இந்த சிந்தனை உங்களுடைய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும் சிறப்பாக தொகுத்து வழங்கிய சந்திராமா அவர்களுக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா பேராசிரியர் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. நண்பராக சிவராமன் ஐயா, பேராசிரியர் சிவராமன் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் உள்ள அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் கிழக்கு தாம்பரம் திருமழிசை திரு மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தலைவர் அவர்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சிருக்கு. அதற்காகவும் மன்றத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, உங்களுடைய செய்தி கடைசி ஒரு 10 நிமிஷம் கேட்குற மாதிரி ஆச்சுது. இந்த ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன்ல இருந்துட்டு இப்போதான் உள்ள என்ட்ரான. இந்த 10 நிமிஷத்துக்கு என்னால ஒன்றும் உட்காரவே முடியல. நிக்க ஒரு மாதிரி செய்திகள் கொடுத்துட்டீங்க. இந்த இது பதிவானதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் பார்ப்பேன். உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நான் கொஞ்ச நாள் மும்பையில இருந்தேன். இப்போ ஒரு 30 இயர்ஸா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். எங்கிருந்தாலும் காளின்றது வெட்ட வெளின்னு சொல்லிட்டீங்க கடைசியில. யாதுமாகி நின்றாய் காளி, காளின்றது வெட்ட வழி. மகரிஷியோட தத்துவங்கள் அந்த பவர் பாயிண்ட் மிக அற்புதமா இருந்தது. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. தமிழ்நாடு பக்கம் சென்னை வந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நம்ம அறக்கட்டளைக்கு ஒரு நாள் உங்களை இன்வைட் பண்ணலாம். முன்கூட்டி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் இந்த இனிய நன்னாளில் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கேள்விகள் எதுவும் நான் முழுசா கேட்கறதுனால கேள்விகள் கேட்க ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கு. மிக்க மகிழ்ச்சியா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய வாழ்த்துக்கள் என்றுமே இந்த ஆன்மீக பயணத்துக்கு துணை செய்யும். ரொம்ப சிறப்பு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஐயாவோட இந்த நிகழ்ச்சி. அதுல முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இந்த அன்போட கேட்டுக்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சென்னையிலிருந்து வளர்மதி அம்மா. வாழ்க வளமுடன் வளர்மதி. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய ஸ்பீச். எல்லாமே அந்த காலம்தான் நிர்ணயிக்கும் இல்லைங்களா? காலத்தை தாண்டி ஒண்ணும் இல்லை. எல்லா பொருட்களிலும் அந்த பிரம்மம் தான் ஊடுருவி இருக்கு. கிச்சன் தான் பெண்களுக்கு, கிச்சன் தான். நான் கிச்சன்ல ஒவ்வொரு பொருளுமே நான் ரொம்ப கான்சியஸா தான் பார்ப்பேன். ஏன்னா ஜடப்பொருளா இருந்தாலும் இப்போ ஒரு கறி துணினா கூட அந்த கறி துணி இல்லைன்னா நம்ம அந்த சூடை பிடிச்சி இறக்க முடியாது. அப்படிதான் எல்லா பொருளையுமே நான் பார்ப்பேன். அது பொருள்கள் எந்த எதிர்வினையும் நமக்கு ஆற்ற போறது இல்லை. ஆனா மனிதர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பொய்யாகட்டும், ஒரு துரோகமாகட்டும், அவங்களுக்குள்ளயும் அந்த இறைநிலை தான் இருக்குன்றத மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவங்கள ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவங்கள பார்க்கும்போது அதுதான் நம்ம கண்ணுக்கு அதுதான் தோன்றுது. மனவளக்கலைக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் மன்னிச்சிடுறது தன்மை இன்னுமே அதிகமாயிடுச்சு. சரி என்ன ஆகுது, இதையும் கடந்து போயிடலாம் அப்படின்னு போயிடுறது. ஆனா அவங்கள பார்க்கும்போது அது ஞாபகம் வரும்போது அதை எப்படி கடந்து போக முடியும்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல சரியான ஒரு கேள்வியை எடுத்துருந்தீங்கம்மா. அதாவது நீங்க
போயிட்டு இருக்கிற பயணம் ரொம்ப சிறப்பானது. எப்படி அப்படின்னா, நம்ம நான் யார் தத்துவத்தை உணர்றோம் இல்லையா? எப்படி ஆமா. உணர்றோம் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள், தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாமே அதே அணுக்களுடைய கூட்டு. எப்படி நாம அணுக்களுடைய ஒரு கூட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுதான். ம். இந்த நேரத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பொருள்களையும் நீங்க சரியான ஒரு முறையில போறீங்க. அதாவது இது வந்து இதுவும் இறைநிலையினுடைய மாற்றம், அதுவும் ம். இறைநிலையினுடைய மாற்றம் அப்படின்னு பாக்குறீங்க. ம். நபர்கள்னு வரும் பொழுது அவர்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் உங்ககிட்ட இன்னும் அதிகமாக இருக்கு. அப்போ வந்து பொருட்களை நம்ம பார்க்கிற பார்வையும் நபர்களை பார்க்கிற பார்வையும் சமமாக வரல. வரும், கண்டிப்பா வரும், ஒரு நிலையில ம். வரும். ம். அந்த ம். வர்ற வரைக்கும் நமக்கு இந்த வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு. ம். ரெண்டாவது, நம்ம யார்கிட்ட நம்ம நமக்கு யார் நன்மை செய்தாலும் யார் நமக்கு தீமை செய்தாலும் அது செய்தவர்களுடைய செயல் அல்ல. மகர்ஷி சொல்லுவாங்க இல்லையா, ம். நமக்கு நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீய பதிவை சரி செய்வதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் நமக்கு துன்பம் கொடுப்பவர்கள். அந்த ஒரு ம். எண்ணத்தையும் நம்ம மனதுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு துன்பம் யாராவது கொடுத்திருந்தாலோ, நமக்கு வருத்தப்படுற மாதிரி யாராவது பேசி இருந்தாலோ, அவர்கள் கிட்ட நாம போய், நீ எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டியே, நீ எனக்கு இந்த மாதிரி ட்ரபிள் பண்ணிட்டியேங்கிற எண்ணம் உங்க மனசுல வராம, என்னுடைய ஒரு அசுத்தமான ஒரு பதிவை அது சமன் செய்வதற்கு இறைவன் அளித்த ஒரு வரண்டி அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம மனதை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, யாரு மேலேயும் அந்த வராது. அதை எப்படி நம்ம பழக்கணும் அப்படின்னா, வாழ்த்து மூலமாக தான் பழக்க முடியும். இது தத்துவம். அப்ப நமக்கு ம். யாரு துன்பம் செய்யறதுனாலும் அவர்கள் வந்து இறைநிலையினால் அனுப்பப்பட்டவர்கள், நம்முடைய ஒரு அசுத்தமான பதிவை சரி செய்வதற்காக வந்தவங்கிற தத்துவம். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் லைஃப்ல அப்படின்னா, எப்படி நீங்க ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கிறீங்க. இப்போ இட்லி மாவு ஊத்தணும் அப்படின்னா, இட்லி ம். மாவு அரிசி ஒண்ணு சேர்ந்த கலவை. அரிசிங்கிறது அணுக்களோட கூட்டு, அணுங்கிறது இறைவனோட தன்மாற்றம். அப்ப இந்த ம். இட்லியும் இறைவன் தான் அப்படின்னு நீங்க ம். நினைச்சு சமையல் ரூம்ல ம். செய்றீங்க இல்லையா? ம். அதே ம். மாதிரி அந்த நபரும் உங்கள் மேல எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபரும் அதே ம். இறைவனுடைய தோற்றம் தான். அவரு விருப்பப்பட்டு எனக்கு தீமை பண்ணல. ஆனா என்னுடைய ஒரு தவறான பதிவை சமன் செய்து எனக்கு இந்த பிறவியிலேயே முக்தியும் மோட்சத்தை இறைநிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நபர் இவர் அப்படிங்கிற ஒரு ம். நன்மையோட கருணையோட நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க ஒவ்வொருத்தரையும் அப்படின்னா, நீங்க இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி யாரால உங்களுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களை நினைத்து வாழ்த்துங்க. சிம்பிளா. மத்தவங்கள ம். சப்போஸ் நம்ம எப்படி தவ முடிவுல வந்து நம்ம வாழ்க்கை துணைவர், குழந்தைகள், நம்ம உற்றார் உறவினர் எல்லாம் வாழ்த்துற மாதிரி, ம். இன்னல் புரிந்த ஒரு எதிரியார் நினைப்போ, ஒரு எவரேனும் இருப்பினும் அவர்களும் வாழணும்னு ம். நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ ஆமாங்க. இந்த மாதிரி எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மத்தவங்களுக்கு ஒரு 3 தடவை வாழ்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 9 தடவை வாழ்த்துங்க. அந்த எதிர்மறை ம். உணர்வு உங்ககிட்ட இருந்து அப்படியே மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கும். நீங்க பயணிக்கிற ம். பாதை கண் சரியான பாதை. பொருள்கள் அளவுக்கு நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் அந்த ம். அளவுக்கு இன்னும் வர முடியல. ஆனா அவங்க ம். எல்லாத்தையும் மீறி நீங்க அந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா, ம். குருவோட அருள், உங்களுடைய ஒரு முயற்சி அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப நீங்க ம். நின்னுட்டு இருக்கிற இடத்துல பொருள்கள் தாண்டிடுச்சு. ஆனா நபர்கள் நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த ம். நபர்களையும் நீங்க இதே தத்துவத்தை அடிப்படையில பார்த்துட்டு, இதே வாழ்த்துங்கிற ஒரு துணை கொண்டு நீங்க போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா ம். அத வந்து மீறிடலாங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். கேள்விக்கு நன்றிங்க பதில் ஐயா. வந்ததுங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. சிறப்பா. அது அது தீமைய கூட நம்ம சரி கடந்து போயிடலாம். ஆனா, அவங்க பொய் சொல்றத ஏத்துக்க முடியல. யாரும் அதுவே நமக்கு வந்து துன்பம் குடுக்க முடியாது. நம்மள ம், மீறி யாரும் நமக்கு துன்பம் ம், குடுக்க முடியாது. கண்டிப்பா. அதெல்லாம் தாண்டி கரெக்ட். வந்தாச்சு. ஆனா, அந்த ம். பொய் சொல்றது எனக்கு நான் உண்மையா இருப்பேன். ஆனா, அந்த ஏன் உண்மை நம்மள ஏன் ஏமாத்துறாங்க? அதுதான் அங்க அதுதான். பெரிய அதாவது கொஸ்டின். கரெக்ட். அதாவது அவங்க பொய் சொல்றதும் அவங்களுடைய விருப்பம்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. நமக்கு ம். ஒரு பதிவுகள் அதுதான். கழிவதற்காக இறைநிலை அவங்கள அந்த செயலை செய்ய வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் பார்க்கணுமா. அப்படி ம். நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்க ஆ. ஆஹ் அதாவது நம்ம இயேசுநாதர் சொன்னார் இல்லையா, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு அப்படின்ட்டு. ம். அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு நம்ம வந்துருவோம். அப்ப வந்து நம்ம காப்பு ஒண்ணு சரியா போட்டோம், மனசுல நினைச்சு, அதாவது பிறட்டில் இரவும் எல்லா நேரங்களும் எல்லா இடங்களும் அப்படி அப்படியே படபடன்னு ம். சொல்லிட்டு போறது இல்லாம அந்த காப்பை நம்ம சரியா நினைச்சு இறைநிலையோட மனதை ஒன்றை வைத்து நம்ம சுற்றி ஒரு கவசம் மாதிரி அந்த காப்பை போட்டுட்டு நம்ம நிக்கிறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னா,
யாரும் எதுவுமே பண்ண முடியாது. பொய்யே சொல்லணும்னு நினைச்சு நம்ம கிட்ட வந்தாலும் நம்மளை பார்த்துட்டு முகத்தை மாத்திட்டு போயிடுவாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க, வேற உண்மையை பார்த்து பேசிடுவாங்க. இதைத்தான் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா முகவசியம் அப்படிங்கிற ஒரு பண்பாக சொல்லுவோம். அது எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா தீவ பேச்சு நம்ம சரியா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த முகவசியம் வரும். கண்ணாடி பேச்சு பண்ணோம்னா ஜெகவசியம் வரும்னு சொல்லுவோம் இல்லையா? முகவசியம் வரும் பொழுது, முகவசியம்னா என்ன? நம்ம முகம் வந்து எல்லாருக்கும் வசியப்படுத்துற மாதிரி இருக்கா? அது இல்ல. அதாவது யாரு நமக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சு நம்ம கிட்ட பேசுறாங்களோ, நம்ம பாக்குறாங்களோ, அவங்க மனசுங்க மாறிடும். இல்ல இவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும் இல்லையா? சோ அதைத்தான் நம்ம வாழ்க்கையில கைப்பற்றணும்னா இதை கடைபிடிச்சா நம்ம இதுல இருந்து வெளியே வந்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ சார். ரொம்ப தெளிவா ஒரு திருப்தியான பதில். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான பதில் ஐயா. எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் இது. ரொம்ப சிறப்பான விளக்கம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மதுரையிலிருந்து குருவம்மாள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. குருவம்மாள் அம்மா, மைக் ஒரு மாதிரி டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். சந்திராமா, கேக்குதா? கேக்குதுமா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்கள். உங்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா. காளி, காலன், காலம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அற்புதமா இருந்ததுங்க ஐயா. அதுலங்கய்யா எனக்கு என்னன்னு, உங்களுக்கு பின்னாடி ஒரு வால் கிளாக் வச்சிருக்கீங்க. அதுல ஒரே ஒரு முள்ளு சுத்திக்கிட்டே இருக்கு. அது என்னங்க அர்த்தம்? ஒண்ணும் புரியல. இல்ல அதாவது என்ன நம்ம சப்ஜெக்ட் தானே? சப்ஜெக்ட் தான் அது. ஒரு முள்ளுல 2 முள்ளு தாங்கமா சுத்துது. அதாவது என்ன, ஒண்ணுதான் தெரிஞ்சது. இல்ல அது சின்ன முள்ளு பெரிய முள்ளு நமக்கு தெளிவா தெரியும். சின்ன முள்ளு கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரே இருக்கிற மாதிரி வேகமா சுத்தி மொபைல்ல பாருங்க. அதுதான். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது என்ன கருத்தை சொல்ல வந்தது அப்படின்னாங்கம்மா, நம்ம வந்து பொதுவாக வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த காலத்துக்கு வந்து நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை அப்படிங்கறதுதான். எப்படி அதை சொல்றோம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து 86,400 ரூபாய் நம்ம கணக்குல போட்டுதான் நம்மள காலையில இறைவன் எழுப்புறாரு. அந்த 86,400ங்கிறது 86,400 வினாடி, 24 மணி நேரம், 60 நிமிஷம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 60 செகண்ட் தான். அந்த நம்ம சரியாக உபயோகப்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா அது வீணாகிக்கிட்டே போகும். அதாவது அப்படியே சேமிப்புல இருக்க போறது கிடையாது. தவறாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அது வீணாகிக்கிட்டே தான் போகும். இப்ப நான் அதுக்கு சொல்ல வரும் பொழுதுதான் அதுதான் இறைவன் வந்து எல்லாருக்குமே அவர் உதாரணமும் சொல்லியிருப்பேன். அதாவது அம்பானியா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் சரி, பிரதமர் மோடியா இருந்தாலும் சரி, முதல்வர் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இறைநிலை கொடுக்கறது அதே 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இல்லையா? ஆனா அவரவர்கள் விரும்பின மாதிரி அவரவர்கள் செயல்படுற மாதிரி அங்கங்க மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம இந்த உண்மையை உணர்ந்துகிட்டோம்னா நாம நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் சரியான முறையில பயன்படுத்துவோம். ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டா ரீலை பார்த்துக்கிட்டோ, ஒரு டிவி சீரியல் பார்த்துக்கிட்டோ, அல்லது ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டோ நம்முடைய பொழுதை நம்ம வீணடிக்க மாட்டோம். நம்ம எப்படி நாம உயர்த்திக்கலாம், நமக்கு இவ்வளவு வழங்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்துக்கு நம்மால முடிஞ்ச நம்ம கடமைகளை எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் இந்த பிஸிங்கிறதே வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்றதுதான். பல பேருக்கு வந்து மன்றத்துல போய் சேவை செய்வதற்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரங்கிறத நம்ம ஏற்படுத்தி கொள்றதுதான் இல்லையா? சோ நம்ம விரும்பணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பை அங்க இறைவனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நம்ம சும்மா இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நம்ம வீணடிக்கக்கூடிய வினாடி தான் அப்படிங்கறத உணர்த்துறது தான் நம்ம அந்த காலம். அது சொல்லிட்டு கொண்டே இருக்கும். நாம நின்னாலும் நிக்கலனாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத விளக்குவதற்காக தான் அது வச்சது. ரொம்ப சிறப்பான பதில். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அம்மா. வாழ்க வளமுடன் சாந்திமா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. குடியரசு தின வாழ்த்துக்கள் ஐயா. தலைப்பே அருமையா இருந்தது. யாதுமாகி நின்றாயின்னு சொல்லிட்டு அதோட முடிக்காம அந்த காலின்னு போட்டீங்க பாருங்க ஐயா. அதுதான் ஐயா ஒரு ஹைலைட். அப்புறம் ஐயா குயிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து வேதாத்திரியத்தை வந்து 1% நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சனிக்கிழமை எப்படா 5 மணி ஆகும்னு காத்திருந்து
அதை கரெக்டா இது பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம் தான் ஐயா. அதுக்கு ஒரு நன்றி ஐயா. நன்றி சொல்ல தான் ஐயா கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி. நாங்கெல்லாம் வந்து சீரியல் பாட்டெல்லாம் டயத்தையே வேஸ்ட் பண்றது இல்லையா. வீட்டு வேலை முடிச்சோமா, மன்றத்துக்கு போனோமா, நம்மளோட வேலை கரெக்டா இருக்கும், அதுதான் ஐயா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவ்வளவு அருமையா இருந்தது ஐயா. ரொம்ப நன்றி சொல்லதான் ஐயா உங்களுக்கு கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. அம்மா சந்திராமா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அதான் இந்த குவிஸ்ங்கிறது அப்படி சும்மா, அதாவது நேரத்தை நல்ல விதத்துல உபயோகப்படுத்திக்கணுங்கிறதுக்கும் வேதாத்திரிய தத்துவத்துல நாம ஆழப்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சியா எடுத்ததுதாங்கம்மா. அதாவது அப்ப வந்து நான் டெல்லி மன்றத்துல தான் இருந்தோம். டெல்லி அன்பர்கள்லாம் தொடர்ச்சியா, அதாவது பல பேர் வர்றாங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கத்துக்கிறாங்க, ஒரு சிலர் அகத்தாய்க்கு வர்றாங்க, ஒரு சிலர் வர்றாங்க. ஆனா அந்த தத்துவத்தை தொடர்ச்சியா ஈடுபடாம இருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் இந்த ஒரு மாதிரியான ஒரு இது வந்தது. ஆரம்பிச்சோம். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 10-15 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு 30, அப்புறம் 50, 100 அப்படின்னு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் வந்து 1500 பேர் கிட்ட அட்டன் பண்றாங்க. நமக்கு என்ன அதுதான் ஒரு பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 3 to 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனா என்ன, நம்ம அதே ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவோம். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும் பொழுது இந்த தத்துவத்துல நம்ம கேட்டோம் இல்லையா, விஷன் படிக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணோம் இல்லையா அப்படின்னு நம்ம மென்டல் ஃப்ரீக்வன்சி திரும்ப அந்த ஃப்ரீக்வன்சிக்கு எடுத்துட்டு போயிடுவோம். அதனால அது ஒரு நல்ல விதத்துல இருந்ததுனால அப்புறம் அப்படியே தொடர்ச்சி எடுத்துட்டு போயிட்டு. நீங்களும் மத்த அன்பர்களுக்கும் சொல்லுங்க. அவங்களையும், அதாவது மனவளக்கலையோட ஒருத்தரை இணைச்சு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அவங்க நம்ம மனவளக்கலை நல்லது நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்புமா. வாழ்க வளமுடன். ஐயா ஒரு அருமையான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்திலயும். அதே மாதிரி நீங்க ஹிந்தில வந்து வகுப்புகள் எடுக்கிறது வந்து கூடுதல் சிறப்புங்க ஐயா. அது வந்து எல்லாராலையும் முடியாது. ஐயா உங்களோட அந்த லிங்க் முடிஞ்சால் அனுப்ப முடியுமா வாட்ஸ்அப்ல, இந்த இது சாட்ல? நம்ம குவிஸ் ப்ரோக்ராமோட லிங்க் என்ன எனக்கு அனுப்புறேங்கம்மா. சரி நான் போடுறேங்கம்மா. அதை போடுறேன். வளர்மதி அம்மா லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல ஐயா போடுவாங்க. நீங்க அதை வந்து இணைஞ்சுக்கோங்க. வாரம் அந்த குவிஸ் ப்ரோக்ராம் சனிக்கிழமை தோறும் வரும். அதுல இணைந்து நீங்க கூகுள் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கும் அதுல வந்துடும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை வந்து அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த குவிஸ் ப்ரோக்ராமுக்கு உண்டான லிங்க் போட்டிருக்காங்க. அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா அது லிங்க்ல போயிடும். நான் வேதாத்திரிய விழுதுகள் குரூப்லயும் அந்த லிங்க போடுறேன். நன்றி. அடுத்த அன்பராக நமது வேதாத்திரிய மூத்த சகோதரி இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இந்திராணி அம்மா மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சந்திராமா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பேச்ச கேட்க வாய்ப்பு கிடைச்சது. உங்களுடைய அருமையான குரல்ல அழகான தமிழ்ல நீங்க சொன்னது எல்லாம் நான் ஆரம்பத்துல எனக்கு கேட்க முடியாம போயிடுச்சு. கடைசி கொஞ்ச நேரம் கேட்டதுமே பயனுள்ளதா இருந்தது. மகாகவி பாரதியை பத்தி நம்ம ஆசான் அருட்தந்தை அவர்களே பாராட்டி பேசுனது. பாரதியை பத்தி நாள் பூரா பேசிட்டு இருக்கலாம். எப்படி சாமிஜி தொடாத விஷயங்களே இல்லையோ அது மாதிரி பாரதியும் தொடாத விஷயங்களே இல்லை. மொழியாகட்டும், நாட்டு பற்றாகட்டும், ஆன்மீகமாகட்டும், எல்லாவற்றையும் அவர் சொன்னாரு. அதே மாதிரி என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த காலம் காலி காலம்ங்கிறத வந்து விளக்கமா சொன்னீங்க ஐயா. இந்த ஒரு அதிர்வுக்கும் இன்னொரு அதிர்வுக்கும் இடையில இருக்கக்கூடிய நேரம் தான் அந்த காலம் என்று சொல்றோம் அப்படிங்கிறதையும் விளக்கமா சொன்னீங்க. மிக்க நன்றி. இன்னொன்னு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொன்னார் பாரதி. அது மாதிரி இந்த காலத்துல நடக்க முடியுமாங்க ஐயா? அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் என்ன கொடுத்தீங்கன்னா பார்ப்போம். வாழ்க வளமுடன். அதாவது இங்க வந்து நம்ம மகிழ்ச்சி அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி தாங்கம்மா, பாரதியார் வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி, ஆன்மீக ஞானி.
அப்படின்னு ஆமா. பாராட்டியிருப்பாங்க. நான் ஏற்கனவே ஸ்பீச்ல சொன்ன உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல மகர்ஷி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னும் பாரதியார் கொஞ்ச காலம் உயிர் வாழ்ந்திருந்தாரு அப்படின்னா இருந்தாருன்னா என்னுடைய வேலை ஆமா இன்னும் எளிமையா போயிருந்திருக்கும் எளிதா அப்படின்னு இருக்கும். ஆமா. அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா ம். மகரிஷி அவர்களுக்கும் மற்ற ஞானிகளுக்கும் என்ன சின்ன வித்தியாசம்னா, மகரிஷி அவர்கள் எழுத ஆரம்பித்ததே தன்னோட முழு இறைநிலையை உணர்ந்ததுக்கு அப்புறம், வாழ்க்கை தத்துவத்தை தெளிவா விளங்குனதுக்கு அப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சார். ஆனா பல அன்பர்கள் மகான்கள் பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நிலையில இருந்திருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த ப்ராசஸ்ல வாழ்க்கையில வாழும் பொழுது பல நிலையில தெளிவு கிடைச்சிருக்கும். அதற்கப்புறம் அவர்கள் எழுத ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்ப பாரதியாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை பாடல்ல தான், அந்த பாப்பா பாட்டுல தான் வந்து உங்களுக்கு இந்த ஆமா. மாதிரி ஓடி ஆமா. விளையாடு பாப்பா அந்த இதுல வரும்பொழுது இந்த மாதிரி நீ பயம் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற முறையில சொல்லியிருக்கிற மாதிரி நமக்கு விளக்கம் வரும். அதே ஆமா. பெண்ணிலையில வரும் பொழுது தத்துவ ஞானம், பரசிவ வெள்ளம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக விளக்கி இருப்பாங்க. ஈவன் யாதுமாகி நின்றாய் காளி கூட நான் அப்படிதான் இந்த இது பாரதியார் பாடல் எடுத்து, இது வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இது வந்து ஒரு காளி சோஸ்திரம், ஒரு துதிப்பாடல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா இது ஆமா. தத்துவத்தை விளக்கக்கூடிய பாடல், காலங்கிற தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடல்ங்கிறத ஒரு சின்ன சின்னதா ஒரு 4 வரி, ஒரு 12 வரி எடுத்து வச்சு நான் சொன்னேன். ஆனா முழு பாடலும் நம்ம படிச்சாலும் மொத்த தத்துவத்தையும் விளக்குது. ஆனா அது வந்து பார்க்கக்கூடியவர்களுடைய பார்வையில வித்தியாசப்படுது இல்லைங்களா? அதுதான் இங்க வந்து வேறுபாடு. சோ பாரதியார் அந்த குழந்தை பாடல்ல பாப்பா பாட்டு பாடும் பொழுது அந்த நிலையில அவங்க குழந்தைங்களுக்கு அந்த வீரம் வேணும், பயம் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக அதை எடுத்திருக்கலாம். ஆனா முடிவு வந்து இதுதான். வாழ்த்துங்கிற ஒரு நிலையில தான் நம்ம எடுத்துக்க முடியும். வன்முறைக்கு வன்முறை தீர்வே ஆகாது அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். இதைத்தான் பல மகான்களும் வந்து அங்கங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றது எல்லாமே கூட இதுதாங்கம்மா. அதனால வந்து நம்ம வந்து எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து அந்த நேரத்துல குழந்தைகளுக்காக சொன்னது அப்படிங்கிற நிலையில பார்த்துட்டு, மகர்ஷி அவர்கள் சொன்ன மாதிரி வாழ்த்தின் மூலமாக சரி செய்வது ஒண்ணு. 2வது எதிரிகள்னு யாராவது நமக்கு இருந்தாங்க, யாராவது நமக்கு துன்பம் தர்றாங்க அப்படின்னா, அது அவர்களுடைய செயல்கள் அல்ல. நம்முடைய தீய வினை பதிவுகளுடைய வெளிப்பாடு தான் அது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீய வினை சரியாகுவதற்காக இறைநிலை அவர்களின் மூலமாக அந்த தீய பதிவை சரி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம மனதில் ஆழமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரையுமே எதிரியாக பார்க்க மாட்டோம். உலகத்துல நடக்கிறது எல்லாமே அந்த பழைய கருத்துக்கள், பழைய பதிவுகளுடைய செயல்பாடு தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது. அதனால நம்ம பாரதியார் பாடல் நம்ம அந்த கண்ணோட்டத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படி நேரடியா பொருள் கொள்ளாம அது அண்டர்ஸ்டுட் என்ன சொல்றாங்க, அது பயப்படக்கூடாது, பாதகம் செய்ய கண்டு அப்படிங்கறத சொல்றாருங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல பொருள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சந்திரம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பத்ரி சபரீஷ். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. சித்ரா ரொம்ப நன்றி. சபரீஷ் ஐயா நீங்க தானா? பத்ரின்னு வந்த உடனே நான் வேற யாரும் நினைச்சேன். அப்படிங்க, அது என்னோட பையன் பேருமா. அதுதான். ஓகே ஓகே. ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எக்ஸலென்ட். உங்களோட ரெப்ரசன்டேஷன் வாஸ் எக்ஸலென்ட் ஐயா. ரொம்ப நன்றி. ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம வந்து இந்த டைமை வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து ரொம்ப எல்லாருமே நம்ம சம்டைம்ஸ் வந்து ரொம்ப மொபைல் பாக்குறது, டிவி பாக்குறது, இல்ல அதுக்குன்னு ஒரு குரூப் ஒரு குரூப் போறது, தியேட்டருக்கு போறது, அந்த மாதிரி நிறைய நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். இப்போ நீங்க வந்து என்ன மாதிரி இப்போ உங்களை வந்து ஆப் யூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து யூஸ்வலா இந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஃப்ரீயா அதெல்லாமே கூகுளோடது, அப்புறம் மற்ற இந்த பிளாக்கர் அதெல்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய கண்ட்ரோல்டா இருக்கு. அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து அவ்வளவா பாக்குறது இல்லை. நம்ம வாட் இஸ் மை அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான் ஃபோக்கஸ் பண்றது. அப்புறம் இதெல்லாம் நீங்க ஹவு டு யூ மேனேஜ் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிஷியலா இருக்கும் ஐயா. நன்றிங்க. உங்களோட அந்த மாதிரி. நன்றிங்க. இல்ல, வாழ்க வளமுடன். கேள்வி சரியான கேள்வி. ஆனா பொதுவாக இதுக்கு வந்து நான் 2-3 ஆப் பார்த்தேன். நான் அதிகமா உபயோகிக்கல. பட் சொல்றேனே, அதாவது என்னன்னா இந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறதப்ப கூட
நீங்க சொல்ற மாதிரி அந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஒரு சிலது வரும். அதுக்கப்புறம் ரீல் பேன் பண்ணும், இல்ல அலர்ட் கொடுக்கும், நீ வந்து 20 நிமிஷத்துக்கு மேல அரை மணி நேரத்துல பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் எனக்கு இமீடியட்டா பேர் ஞாபகம் வரல. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்கிரீனை அப்படியே பிளாக் பண்ணிடும். அது என்ன பண்ணும், நீங்க ஏதாவது ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி அந்த போட்டோ கேமரால போட்டோ எடுத்த காமிச்சீங்கன்னா மட்டும்தான் அடுத்த ரீலே வரும், ஸ்கிரீனே ஆஃப் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் கூட நல்ல விதத்துல போன்ஸ் உபயோகிப்பதற்கான ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மனசுல ரொம்ப ஆழமா விதைச்சு வச்சிடுறதுங்கய்யா. இது வந்து என்னுடைய நேரத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு பூச்சி, அவ்வளவுதான். இந்த ஆப்ஸ் பார்த்தேன் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும்தான், எப்ப வேணுமோ அப்ப மட்டும்தான் நான் மொபைல் போனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தெளிவாக வச்சிருந்ததுங்கய்யா. அது வந்து ஆப்ங்கிற டூலை விட மன உறுதி வந்து எனக்கு என்னுடைய அனுபவத்துல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நம்ம சாதாரணமா அகத்தாய்வு பண்ணும் பொழுது இந்த டேபிள்ஸ் எல்லாம் எடுத்து பண்றோம் இல்லையா, என்எம்ஆர் இதெல்லாம். அதை தவிர வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கோ அல்லது ஒரு வாரத்திற்கோ, இதுல வந்து நம்ம சரியாக நம்ம நினைச்ச மாதிரி நம்ம டயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணோமா, இல்ல மத்த இன்ஃபுளுன்ஸ்னால அது நம்மள ஹேண்டில் பண்ணுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அப்பப்ப கேட்டுக்கிறது உண்டு. அப்போ அந்த கேள்விக்கு வரும் பொழுது, சரி தவறு வந்து நம்ம ஏதோ ஒரு இதை செக் பண்ண போய் ட்விட்டர்ல அதை பாக்குறதுக்காக நம்ம 1/4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா, அடுத்த தடவை வரும் பொழுது அதை பார்க்கவே மாட்டோம், பார்த்துட்டு கீழ் பண்ணிடுறது. பல நேரங்கள்ல வந்து அந்த ஈவன் என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு நம்ம பாக்குறது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் எந்த மெசேஜ் இருந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியால நமக்குள்ளேயே ஒரு சின்ன கண்ட்ரோல்ஸ் போட்டுக்கிறதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டூல்ஸுங்கிறது டெஃபினட்டா நல்லபடியா யூஸ் பண்ணலாம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எனக்கு அது என்னுடைய அனுபவத்துல உதவியாக இருந்தது மன உறுதி தான். இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப நான் அதுல கால் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு இதை வந்து மனதில் ஆழமாக சங்கல்பத்தை போட்டுக்கும் போது அது வந்து எளிமையாக இருந்தது, நடைமுறைப்படுத்துவதற்கும் உதவியாக இருந்தது. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை ஐயா. ஐயா, இப்ப இந்த ஏஐ வந்திருக்கிறதுனால நீங்க நல்லதும் இருக்கு, ரொம்ப அதுல பணம் வர்றதுக்காக அவங்க என்ன வேணா பண்றாங்க. ஒரு இப்ப போட்டோ, இப்ப நானும் இன்னொருத்தவங்க நின்று இருக்கிற போட்டோனா அதை அவங்க வீடியோ அனிமேட் பண்ணி அதுல பணம் சம்பாதிக்கிற ஒரு தனி கேஸ் இருக்கு. அது இதெல்லாம் பயங்கர நல்ல ரெவென்யூங்க ஐயா அதுல. பட் அதுதான் ரொம்ப என்ன சொல்றதுன்னா, சமூகம் ரொம்ப சிக்கலா தான் இருக்கு. நன்றிங்க ஐயா, தேங்க்யூ. இல்ல அதாவது இதை நம்ம எப்படி பார்க்கலாம்ங்கய்யா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தொழில்நுட்பம் வளர வளர இந்த மாதிரியான தீய முறைகள்ல யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை வளர்ந்துகிட்டே தான் இருந்தது. எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, ஈவன் வந்து ஒரு 70-75 வருடங்களுக்கு முன்னாடி, நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடினே வச்சுக்கோங்களேன், என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புத்தகங்கள்லாம் பிரிண்ட் பண்ணி செய்யணும். அதே நேரத்துல சினிமா பாடல்களையும் புத்தகங்களா போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஆபாச கதைகளையும் போட்டு புத்தகமா வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ புத்தகம் படிக்கிறதே தப்பு இந்த மாதிரி அப்படின்னு விடாம, ஆபாச புத்தகங்கள் படிக்கிற தப்பு, சினிமா பாடல்களை பார்க்கறது தப்பு, அந்த புத்தகங்களை வாங்குறது தப்புங்கிறது தெளிவாக இருக்கும் பொழுது அதுல வந்து பின்னமாகும். அதே மாதிரி எப்படி வந்து டெக்னாலஜி வரும் பொழுது, முதல்ல வந்து ஒரு இன்டர்நெட் ஸ்டார்ட் ஆகும் பொழுதும் இதே மாதிரி பல வெப்சைட்ஸ் வந்து மக்களை உணர்ச்சி வயப்படுத்தி அவர்களை தவறு செய்வதற்காக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. ஆனா அதை உடைச்சு மக்கள் வெளியே வர வேண்டியிருக்கு, அதுல சிக்கிறவங்க சிக்கிடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மொபைல் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான். அதாவது உபயோகங்கள் பல இருந்தாலும் உபத்திரவங்களாக மாற்றுவதற்கும் அந்தந்த பதிவுகள் அந்தந்த செயல்கள் வந்து கொண்டேதான் இருக்கு. அதே மாதிரி ஏஐ வந்ததுக்கு அப்புறம் லைஃப் ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணணும்னாலும் அந்த நேரத்திலையும் அது தவறா உபயோகப்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஸோ இந்த தவறுங்கிறது இப்போங்கிறது இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தொடர்ச்சியாகவே நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் வந்து அந்த விழிப்பு நிலை, அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வேண்டுங்கிறது. அது ஆகினில தவம் பண்ணா மட்டும்தான் வரும். ஆகினில தவம் பண்ணாம எவ்வளவுதான் நம்ம அவேர்னஸை பத்தி பேசினாலும் கண்ட்ரோலை பத்தி பேசினாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதை பண்ணணும், அந்த உறுதி வேணும் அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆகியநிலை தவம் வரணுங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப மண்டலத்துல வர எல்லா அன்பர்கள்ட்டையுமே சொல்றது. அதுதாங்க ஐயா, வேற இதுக்கு வந்து ஏன்னா எவ்வளவு டெக்னாலஜி மேல போனாலும் உடனே அதை பிளாக் பண்றதுக்கு, அதை தவறான வழியில உபயோகப்படுத்துறதுக்கு இன்னொரு டெக்னாலஜி டெவலப் ஆயிடும். இது வந்து காலத்தினுடைய கோலம். இதை நம்ம மாற்ற முடியாது. ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கலாம், அது ஆகியதும் நமக்கு அந்த ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறப்போ நான் இங்க கவனத்தை எடுக்கலாம் ஐயா. ஓ சரியா.
ரொம்ப சிறப்பான பதிலையா, ரொம்ப சிறப்பான பதில். டெக்னாலஜில ஜெயிச்சவங்க விட இன்னும் தோத்து இன்னும் ரொம்ப கெட்டு போறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குங்கய்யா. அது அந்த முயற்சி செஞ்சு ஆக்கிர அவன் செய்யறது தான் முயற்சி ரொம்ப கடினமே தவிர, அதுல ஈஸியா கெட்டு போயிடுறத ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். அதுல இப்போ ரொம்ப படத்துல சுத்திட்டு இல்ல இந்த மாதிரில இன்னும் வாழ்க்கையில முன்னேறினவங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி நன்றி சந்திராமா, மிக்க மகிழ்ச்சியம்மா. நன்றி. இந்த கேள்விதான் ஐயா நானுமே கேட்கணும்னு நினைச்சேன் அன்பர்களுக்காக. அந்த எப்படி நம்ம நேர மேலாண்மை பயன்படுத்துறதுன்னு ரொம்ப பயனுள்ள பதில் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர் பார்வதி அம்மா. வாழ்க வளமுடன். பார்வதி அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வணக்கம்மா சந்திராமா, வணக்கம். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளம். ஐயா, நீங்க பேசுறது ரொம்ப அருமையா இருந்தீங்க. நேரத்தை பத்தி ரொம்ப அருமையா பேசுனீங்க. அந்த காலத்துல காலம் என்பது பொன் போன்றதுன்னு. ஆனா பொண்ணு கூட நம்ம பைசா கொடுத்து வாங்கிக்கலாம், இல்ல காடை போட்டு எல்லாம் கூட வாங்கிக்கலாம். ஆனா காலம் போச்சுன்னா வாங்க முடியாது. என்னுடைய இது என்னன்னா, காலம் என்பது உயிர் போன்றதுங்கய்யா. உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது. அதே போல நீங்க நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க. நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க. அதாவது சனீஸ்வரன் ஆஞ்சநேயரை பிடிக்கல, அந்த 7.5 நிமிஷம் பிடிச்சதே அவரால முடியாம கிளம்பி போயிட்டாரு அப்படின்னீங்க. அங்க நம்மளுடைய நோக்கம் அது ரொம்ப நல்ல அழுத்தமா சொன்னீங்க ஐயா. எப்பவுமே நம்ம செய்யற வேலையில நல்ல பாசிட்டிவோட நல்லதே நினைச்சு நம்ம செய்தா எதுவுமே நம்ம கிட்ட வராதுங்க ஐயா. அதுக்கு நல்ல உதாரணம் காட்டி சொன்னீங்க ஐயா. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய போன் நம்பர், அந்த ஆப் இதெல்லாம் கூட எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஐயா. வாழ்க வளமுடன். சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. பார்வதிங்க ஐயா. சந்தோஷம். ரொம்ப சிறப்பு. அதான் நீங்க சொன்ன கருத்து தாங்க. அதாவது இப்போ நம்ம 11 மணிக்கு இந்த ப்ரோக்ராம்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா 12 ஆச்சு அப்படின்னா அந்த 1.5 மணி நேரம் போச்சு. ஆனா இந்த 1.5 மணி நேரத்துல நாம சரிப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு பாயிண்டா நம்ம வாழ்க்கையில மாத்திக்க முடிஞ்சதுன்னா அது இத உபயோகமாக நம்ம பண்ணிக்கிட்டதுக்கான வெற்றி. இதே 1.5 மணி நேரம் நம்ம டிவியில உட்கார்ந்து ஏதோ ஒரு சீரியலை பார்த்தாலோ, ஒரு கிரிக்கெட்டை பார்த்தாலோ, ஒரு மூவி பார்த்தாலோ அவ்வளவுதான் போச்சு. அந்த 1.5 மணி நேரம் திரும்ப நமக்கு வரவே வராது. அதுதான் அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டோம்னா. அதாவது நம்ம எல்லாமே செல்போனு எல்லாமே பார்க்கலாங்கய்யா. நம்ம எதை பாக்குறோன்றத யோசிக்கணும். அது தெரிய மாட்டேங்குங்கய்யா மக்களுக்கு. அப்படி பாக்குறாங்க, அப்படியே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்போ எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா நம்ம யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது. முதல்ல நம்ம திருந்திக்கணும். நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க. இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே துணை ஆகினை தவம் தாங்கம்மா. ஆகினையில தவத்தை பண்ணதான் புலன் கவர்ச்சிகள்லாம் குறைஞ்சு புலன்கள் மேல நம்முடைய ஒரு கண்ட்ரோல் வரும். அப்பதான் அந்த விழிப்புணர்வு நம்முடைய லைஃப் ஸ்டைல நம்ம மாத்த முடியும். இல்ல அப்படின்னா இந்த புலன் மயக்கத்திலேயே தான் திரும்ப திரும்ப நம்ம சுத்திக்கிட்டு இருப்போம். தவறுன்னு தெரிஞ்சும் தவறு செய்வோம். அதுதான் பெரிய சிக்கல். அதுதான் மகர்ஷி அவர்கள் அருமையா நமக்கு வழிகாட்டி இருக்காங்க, அமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்படியே புடிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதுதான். உண்மையாங்கய்யா, கண்டிப்பான. ஏன்னா எல்லாரும் போதனை தான் பண்ணாங்க. மகரிஷி மட்டும்தான் அதை சாதனை ஆக்கினாருங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. சந்திராமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அருமை. ரொம்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்க ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்திருக்கீங்க ஐயா. இது ஒரு அருமையான ஒரு கருத்து. உங்களோட சிந்தனை வரை நிறைய பேரோட கண்களை திறந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைவான நண்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள் நெய்வேலியில இருந்து லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். குடியரசு தின வாழ்த்துக்கள் ஐயா. உரையும் சிறப்பா இருந்தது, கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது நான் கேட்கணுங்கிற கேள்வியை சகோதர சகோதரி கேட்க கேட்க மேற்கொண்டு இன்னும் என்ன கேட்கறதுன்ற ஒரு யோசனை வந்ததுங்க ஐயா. அதாவது கெட்ட விஷயத்த ஆரோக்கியமாகவும் நல்ல விஷயத்த கஷ்டமாகவும் பண்ணுற இதாக தான் இருக்குது. தப்பை திரும்பி தப்பை பண்ணுற மாதிரி தான் சூழ்நிலைகள் எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு நம்ம செய்கிறதா இருக்கட்டும், நம்ம அது மற்றவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. செயல்படுத்தணும்னா அதை ஏதோ ஒரு தனிப்பட்ட உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை கொண்டு வராங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எப்போதுமே நம்ம அந்த இதுலேருந்து தனிப்பட்ட நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தாங்க இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு
ட்ராவல் ஆகி நல்ல விஷயத்துக்கு ட்ராவல் ஆகி போகிறதுக்குள்ள சூழலே ஏற்படாத மாதிரி இருக்குங்க ஐயா. இதை வந்து தவிர்க்கிறது நம்ம எப்படிங்க கொண்டு போகிறது? இதுக்கு சரியான ஆக்னின்னு சொன்னீங்க. இருந்தாலும் வாழ்க்கை வளமுடன். அதாவது இல்ல அது கேள்வி நீங்க கேட்டீங்க, நம்ம சபரிஷ் ஐயாவும் அதே இதுதான் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு காலத்திலயுமே இது இருந்திருக்கு இல்லையா. அதாவது என்ன அப்படின்னா அந்த இதை சொல்லுவாங்க இல்லையா, நன்மை தீமை, ஆஹ் அதாவது வேகம் விவேகம். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, மக்கள் எப்படி மேல போகணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவர்களோட புலன்மயக்கத்துல கீழே இழுப்பதும் பதிவுகளுடைய வெளிப்பாடு தான். நம்ம வந்து நேரடியாக மகிழ்ச்சி சொன்ன மாதிரி இறைநிலையிலிருந்து மனிதனாக வரல. நம்ம வந்த பாதை வந்து பல கடினமான பாதை. பல விலங்குகளாக நமக்கு தேவையான உணவை நாமே தயாரித்துக் கொள்ளாமல் மற்றவர்களை அண்டி வாழக்கூடிய நிலையிலிருந்து தான் நம்ம வந்திருக்கோம். வந்தவங்க நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் புலன்கள் மூலமாக நம்ம ஜீவகாந்தத்தை செலவு செய்யும் பொழுது இதுதான் இன்பம் நினைச்சுக்கிறோம். அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப அதே நிலையிலேயே இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை நமக்குள்ள நம்முடைய இந்த பதிவுகள் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கு. இதை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. இது இயற்கையின் நியதி, சட்டம். இப்படிதான் உலகம் உருவாயிருக்கு. ஆனா நம்ம வெற்றிகரமா கையாள முடியுமா? கண்டிப்பாக கையாள முடியும். அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் தான் தவம், அகத்தாய்வு. அந்த அகத்தாய்வு சரியா பண்ணணும்னா தவம் பண்ணாதான் பண்ண முடியும். தவம் சரியா பண்ணணும்னா உடற்பயிற்சி பண்ணாதான் பண்ண முடியும். அப்போ உடற்பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் சரியா தவத்தை பண்ணி அதுக்கப்புறம் அகத்தாய்வு பண்ணி அந்த விழிப்பு நிலையை நம்முடைய வாழ்க்கை நெறியாக, லைஃப் ஸ்டைலாக நம்ம மாற்றும் பொழுதுதான் இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அதே மாதிரி மாறினவங்க நாம இருக்கும் பொழுது இந்த நம்ம குடும்பத்தினரோ நண்பர்களோ உற்றாரும் உறவினரும் மாறணும்னா அவர்களுக்கு நம்ம வாழ்த்துறைகளை எழுத்துக்கிட்டே இருந்தா தான் எவ்வளவுதான் அவங்க சிக்கலை மாட்டினாலும் இந்த வாழ்த்தலைகளும் அவங்களுக்கு எங்கேயாவது போய் ஒரு இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கும் அங்க மாற்றத்தை கொடுக்கும். முதல்ல மாற்றம் செய்து கொள்ள வேண்டியது நாம. அதுக்கப்புறம் அவர்கள்ட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் நம்ம வாழ்த்துறைகளை தொடர்ச்சியா எழுப்பிக்கிட்டே இருக்கும் பொழுது எவ்வளவு பதிவுகள் அவங்கள பின்னாடி இழுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த நிலையில இருந்தும் அது வெளியே வரக்கூடியதற்கு உறுதுணையாக இருக்கும். அதுதான் இங்க நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியது. சோ அப்ப நம்ம இப்ப பார்க்கணும் அப்படின்னா இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இது வந்து இயற்கை, நம்முடைய பதிவினுடைய அடிப்படை. இதுல தப்பிக்கவே முடியாது. நாம சரியா மாற முடியுமா? முடியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அகத்தாய்வு பண்ணணும். அகத்தாய்வு பண்ணணும், விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரணும். இப்ப அகத்தாய்வு பண்ணுவதற்கு தவம் சரியா பண்ணணும். தவம் சரியா பண்றதுக்கு எக்ஸசைஸ் சரியா பண்ணணும். ஸோ மகிழ்ச்சி வடிவமைச்சு கொடுத்தது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல அப்படியே ஃபிட் பண்ணாதான் இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். கொஞ்சம் தவறுனாலும் அது அப்படியே நம்ம பதிவுகள் வந்து நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மனிதர்களாக நம்ம வந்துதாலும் சரி, மனிதர்களாக வருவதற்கு முன்னாடியும் சரி, மனிதர்களாக ஆன பிறகும் சரி, இந்த ஹோமோசைட்டிங்கிற மனித உயிரினமே பல உயிரினங்களை கொன்றதுக்கு அப்புறம் தான் தப்பிச்சது. அதனாலதான் இன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க பூமி எல்லாமே பல விலங்குகளுடைய இருப்பிடமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதாவது சிங்கம், புலி எதுவா இருந்தாலும் நம்மளை பார்த்து பயப்பட்டு போற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் இல்லையா. சோ அந்த பாதை வந்து கொஞ்சம் கடினமான பாதை. அதனாலதான் இந்த சிக்கல்கள் அதிகமா இருக்கு. ஆனா கொண்டு வர்றதற்கும் நமக்கு ஒரு இந்த இருள்ல இருந்து நம்மளை மீட்பதற்கு ஒரு வெளிச்சமாக மகிழ்ச்சி போன்ற மகான்கள் அங்கங்க தோன்றிக் கொண்டே இருப்பாங்க. வாழ்க்கை நெறிகளை காட்டிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம மேல போயிடலாம் அப்படிங்கிறதுதான் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க சிறப்புங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. சாட் பாக்ஸ்ல நிறைய அன்பர்கள் நாமக்கல் பாப்பு டீச்சர், கோவை சந்திரிகா சபாபதி, நம்பிராஜம் அம்மா, நாகலட்சுமி, பத்மினி ஆறுமுகம், சந்திரன் ஐயா, விஜயராகவன் எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. உரையை பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து வளைகுடா நாட்டிலிருந்து செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன். செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ரொம்ப சிறப்பாக இருந்தது. நேர மேலாண்மை எப்படி அந்த இது பண்ணது எவ்வளவு சிறப்பா சொன்னீங்க. ஆனா நம்ம நல்ல செயல்கள் செய்யறோம் ஐயா. ஆனா நம்மள பொறுக்க முடியாத அளவுக்கு அந்த துன்பங்கள் வருதுங்க ஐயா. நம்ம அந்த துன்பங்களை போக்கிக் கொள்றதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன வழிகள் பண்ணா அந்த துன்பங்களை போக்கிக் கொள்றதுக்கு நம்ம என்ன வழிகள் செய்யலாங்க ஐயா? வாழ்க வளமுடன். சரியான கேள்விங்கய்யா. பதில் வந்து வேதாத்திரியத்தை நம்ம வாழ்க்கை நெறியா கொண்டு வந்துகிட்டோம்னாலே போதுங்கய்யா. அதுல எல்லாமே இருக்கு. மகிழ்ச்சி கொடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா அதாவது நமக்கு அதாவது முதல் விளக்கமே எங்க கொடுக்குறாங்க, வாழ்த்து சொல்லிட்டு
நமக்கு ம் துன்பம் கொடுக்கறவங்க, தவறு செய்யறவங்க யாருமே வந்து அவங்க விருப்பப்பட்டு தவறு செய்வது கிடையாது, துன்பம் செய்வது கிடையாது. நம்முடைய ம் தீய பதிவுகளுக்கு ஒரு விளைவை தான் இறைநிலை அவர்கள் மூலமாக கொடுக்கிறது. முடிஞ்சு போச்சு. சோ அப்ப யாரையுமே நம்ம தவறாகவோ எதிரியாகவோ பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து ம் நம்ம நம்ம மாற்றிக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை ம் நெறி எப்படி அமையணும்? அதுக்கும் மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்த வழி அறநெறி வாழ்க்கை. அறநெறி ம் வாழ்க்கைங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க? ஒழுக்கம், கடமை, ம் ஈகை. ஒழுக்கம்னா என்ன ம் சொல்றாங்க? சிம்பிளா யாருக்கும் துன்பம் தராதீங்க. ஈகை, ம் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா பிரதிபலன் எதிர்பாராம அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவ்வளவுதான். இப்ப நாம உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா தான் உதவி செய்யக்கூடிய நிலையில நம்ம இறைவனை கொண்டு வந்து வைக்கும். இதுதான் வந்து அப்ளிகேஷன். ம் அதாவது உதவணுங்கிறது ஒண்ணு. இல்ல நான் ம் உதவணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க உதவுவதற்கான ஒரு ம் வாய்ப்பை, சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இறைவனை. அப்போ நம்ம என்ன ம் மாதிரியான எண்ணங்களை நம்ம மனதுக்குள்ள வைத்துக் கொள்ளணும். அப்போ என்ன ம் மாதிரியான சூழ்நிலைகளை இறைநிலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு வாழ்க்கை ஈஸியா போகும். அப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா சங்கல்பம், இந்த பிறவில எல்லா ம் பதவிகளையும் ஒழித்து இறைநிலையை நான் அடைவதற்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கட்டும். அவ்வளவுதான். இறைநிலையை ம் நோக்கி என்னுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும், துயர்கள் தடைகள் எல்லாம் ம் களையப்படட்டும். அவ்வளவுதான். இதுக்கு ம் கொடுத்தது எல்லாம் தான் மொத்த வேதாத்திரிய பாதை அப்படிங்கிறது தான் கருத்துங்கய்யா. வாழ்க்கை வளம். உங்களுக்கு கேள்விக்கு பதில் கரெக்டுங்க. வந்ததுங்களா? வந்ததுங்க ஐயா. ஆனா நம்ம தடைகள் இருக்கு, அதை நம்மளுக்கு அந்த மகரிஷி தவம் கொடுத்துருக்கனால அந்த நம்ம மனவள கலையில அந்த தடையை உடைச்சு போறதுக்கு நம்மளுக்கு அவ்வளவு தூரம் ஹாப்பியா இருக்கு. சில இன்னல்கள் இருக்குதான் செய்யுது, கல்லு முள்ளுகள் இருக்குதான் செய்யுது. அதை பயப்படத்தில்ல. அந்த மனோதகிரி, அந்த மனோபலம் வந்துட்ட உடனே அதெல்லாம் இதுன்னு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு நாம செய்யறது அறிவுல உயரத்துக்கு நல்ல செயலை செய்யறோம்னு அந்த மன நெகிழ்ச்சி வந்த உடனே அதெல்லாம் அந்த மகரிஷியை ஒழுத்தக்குள்ள ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவு தூரம் அவர் உணர்ந்து கொடுத்திருக்காருன்னே ஆனந்த கண்ணீர் தான் சிந்த வேண்டியதா இருக்கு ஐயா. ரொம்ப சிறப்பா நீங்க இன்னைக்கும் எழுதுக்குள்ள ரொம்ப சிறப்பா இருந்தது. அம்மா பாவன் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்க கண்டிப்பா. வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் இங்க நான் ஆட் பண்ணேன். அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம குரு கிடைச்சிருக்காருன்னா இந்த குரு நமக்கு கிடைச்சதும் நம்ம செஞ்ச ஒரு நல்ல காரியம் தான். நாம செஞ்ச நல்ல காரியமா அல்லது நம்ம பெற்றோர்கள் செஞ்ச நல்ல காரியமா இல்ல அவர்கள் மூதாதைகள் செஞ்ச நல்ல காரியமா தெரியாது. வந்து நம்ம இந்த குரு கிட்ட சேர்ந்துட்டோம். அவரும் அவரோட உயிரை நம்ம கிட்ட கொடுத்து நமக்குள்ளே கொண்டு வந்து இருந்துகிட்டு இருக்காரு. நம்ம அதை மேலும் மேலும் அதுக்கு திணிவு சேர்த்து அது நம்மளை வழி நடத்துற மாதிரி, குரு நம்மளை வழி நடத்துற மாதிரி நம்ம உருவப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது போற பாதை தடையும் இருக்காது, இதுவும் இருக்காது. அது எனது வாழ்க்கை விளக்கத்தை மகிழ்ச்சி வாழ்க்கையை நம்ம படிக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட தடைகளை விடவா நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லையா, அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த உலக சமுதாய சேவாசங்கிற ஒரு அமைப்பு வரணும், மக்களுக்கு இந்த கருத்து போய் சேரும்னு நினைக்கிறார். அதை நினைச்சிட்டோம்னா நமக்கு எந்த தடையுமே தடையாகவே தெரியாது அப்படிங்கிறது தான் நம்ம மனசுல ஆழமா எடுத்துக்கணும். வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க ஐயா, இந்த நிலையில இந்த நேரத்துல அதை நினைவுபடுத்தினதுக்கு. ரொம்ப அருமையா. வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்பு. அடுத்து நெல்லையிலிருந்து அமுதாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு கேள்வி என்ன ஐயா? வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா எனக்கு கேள்வி என்னன்னா, அனுமான் தலையில கல் வச்ச உடனே சனி பகவான் வந்து வெயிட் தாங்க முடியாம போயிட்டாங்க சொன்னீங்க. அது நம்ம துரியதவமா எடுத்துக்கலாமா கேக்குறேன். எப்படின்னா நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய கடமையை செய்ய போறேன்னு அனுமார் நினைச்சாரு. என்ன மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டியது, ராமர் பாலம் கட்டுறதற்கு என்னாலான துணையை செய்யணும்னு நினைச்சு. அப்ப எந்த சனி எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சது. சோ 7 சனி எத்தனை பேருக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாலும் கொடுக்காது. இது எல்லாமே ஒரு கதைகள் தான். கதைகள் மூலமாக செய்ய அது நம்ம விட்டு அப்படியே அது நல்லது நடக்குமான்னு கேக்குறேன். அப்படியும் நம்ம எடுத்துக்கலாங்க. அப்படியும் நம்ம எடுத்துக்கலாங்கம்மா. அதாவது நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தது அப்படின்னா நமக்கு யாருமே நம்ம அந்த நோக்கத்தை தடை செய்ய முடியாது. அந்த தடைகள்லாம் உடைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அந்த நோக்கத்தில் நம்ம அதை எடுத்துக்கணும். நிச்சயமா தவம் உதவி செய்யும். புரியுமா அப்படின்னு எதுவா இருந்தாலும். நன்றி. மிக்க நன்றியா. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராஜாத்தி அம்மா. வாழ்க வளமுடன். ராஜாத்தி அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய குவிஸ் ப்ரோக்ராம் வீக்லி ஒன்ஸ் நான் அட்டென்ட் பண்ணிடுவேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே போடுறீங்க.
அது கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்குது மைண்ட. இன்னைக்கு வந்து நான் உங்க உரையை கேட்க முடியாம போச்சு. மன்றத்துக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். ஆனா கேள்வி பதில் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஐயா ஒரே ஒரு கேள்வி, சித்தர்கள் வந்து துறவிகளா அல்லது இல்லறவாசிகளா ஐயா? வாழ்க வளமுடன். ஆமா, இது பெரிய கேள்வி. ஓகே, சித்தர்னு யார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இதுக்கு பதில் வரும். ஆனா பொதுவாக பொருள் என்ன அப்படின்னா, சித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிர் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் தாங்கம்மா சித்துங்கிறது. இதே வந்து தமிழ்ல நம்ம சித்துன்னு சொல்றோம், சமஸ்கிருதத்துல அதே வார்த்தை யூஸ் பண்றாங்க. சைனீஸ் வந்து ஷி அப்படிம்பாங்க, அந்த QI போட்டு சொல்லுவாங்க. அதாவது உயிரை பற்றி ஆராய்ந்தவர்கள், உயிரை உணர்ந்தவர்கள், சித்தை பற்றி அறிந்தவர்கள் சித்தர்கள் இப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஆனா நம்ம வந்து மனதுல என்ன ஒரு இதை வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த 18 பேர் சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த 18 பேர் மட்டும் சித்தர்கள் இல்லைங்கம்மா. அவங்க வந்து வரலாற்றால பதிவு செய்யப்பட்ட நமக்கு தெரிந்த அந்தர்கள். இதை தவிர ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். நம்ம அவங்க சித்தர்கள் தன்னைத்தானே கூட வெளியே காட்டிக்க மாட்டானவர்களாகவும் இருக்கலாம். ஆனா இலக்கியங்கள்ல எல்லாம் என்னன்னா, இந்த அஷ்டமா சித்தின்னு சொல்லி சித்த வந்து 8ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. அனிமா, கரிமா, லகிமா, மகிமா. அதாவது அனிமானா அணு மாதிரி குறிப்பிடுகள், கரிமான இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்லி இத அடைந்தவர்கள் தான் சித்தர்கள், இதுதான் சித்துக்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மகர்ஷி அதை எல்லாத்தையும் வந்து ரொம்ப தூக்கி அப்படி தள்ளி வச்சுட்டு சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதாவது யார் சித்தர், எது சித்து அப்படிங்கறதெல்லாம் விளக்கி இருப்பாங்க. ஞானக்களஞ்சியத்துல இதை பத்தி தெளிவாக பாடல்கள் இருக்கு. ஈவன் பல பேராசிரியர்கள் கூட எது சித்து யார் சித்தர்கள்லாம் பேசியிருக்காங்க. நம்ம ஸ்கையோகா டிவி சேனல்ல கூட இருக்கு. அதனால வந்து நீங்க அதெல்லாம் ஒன்றும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நம்மளுடைய பார்வையில இவர்கள் சித்தர்கள் அவர்கள் சித்தர்கள்ட்டு நீங்க உங்களுடைய கேள்வி இல்லறவாசிகள் இல்லையா அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இந்த பயணத்துல இறைநிலையோட நோக்கத்தை நம்ம அடைந்து எல்லா பதிவுகளையும் கழித்து அதே இறைநிலையோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க முடியுமா, மறுபிறவி இல்லாத நிலைக்கு வர முடியுமா, தூய்மையான ஆன்மாவாக நம்மளை மாற்றிக்கொள்ள முடியுமானா இல்லறத்துல இருந்தாலும் முடியும் அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டினவர் தான் வேதாத்திரி மகரிஷி. அதனால இல்லறத்தை விட்டு துறவரம் போனாதான் நம்ம இந்த நிலையை அடைய முடியுங்கிற கருத்தை எல்லாம் ஒட்டச்சு அதை நடத்தி காட்டு தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக காட்டி அதை போல யார் பின்பற்றினாலும் நம்ம அந்த நிலையை வர முடியும். சித்தர்களாக இருக்கணும் அப்படின்னா ஆண்களாகத்தான் இருக்கணுங்கிறது கிடையாது, இல்லறத்தை விட்டு துறவர்களாக போனா மட்டும்தான் ஆக முடியுங்கிறது கிடையாது. அப்படிங்கிறது எல்லாத்தையும் விளக்கி வாழும் வாழ்க்கையை இனிமையாக அமைத்து கொண்டு இதே பிறவியிலேயே நம்ம இறைவனை அடைய முடியுங்கிறத விளக்கி அதற்கான வழிமுறைகளை காட்டுவர் வேதாத்திரி மகரிஷி. அவரை பிடிச்சிருந்தா இவரை விட பெரிய சித்தர் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. வேற யாருமே இல்ல. கரெக்ட். அப்படித்தானே சொல்லிட்டாரு, சித்தர்களே இல்லறவாசிகள் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ட்டாரு. ரொம்ப நன்றியா. நன்றிங்கம்மா. ஐயா இன்னும் ஒரு அன்பர் இருக்காங்க, அதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். நிறைவான நண்பராக கவிதா கோவிந்தராஜன் காஞ்சிபுரத்திலிருந்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா காளிக்கும் அந்த காளி உருவத்துக்கு எதனா தத்துவங்கள் இருக்குங்களா? அதுதாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நான் இடையில லேசா அந்த இடத்த டச் பண்ணேன். இயல்பூக்க நியதிப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, குருவனுக்கு எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவரொருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும், இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். அப்போ நம்ம வேதாத்திரி அதாவது இது எப்படி நான் கொண்டு வரணும்னா, இப்போ அது இந்த தத்துவத்தை இயல்புக்க தத்துவத்தை உணர்ந்த மகான்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்தந்த சக்தி நமக்கு வேணும், அந்தந்த வரம் வேணும், அந்தந்த வெற்றி நமக்கு அமையணும் அப்படின்னா அதுக்கேற்ற உருவத்தை அங்க ஏற்படுத்தி வச்சாங்க. இப்போ சரஸ்வதி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வீணை இருக்கும், கலைகள் இருக்கிற மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த உருவத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதே அளவு மனம் மாற்றம் அடையும், நம்ம கல்வியிலையும் கலைகள்லையும் மாற்றம் அடையும், நல்ல முறையில நம்ம அதுல வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு. செல்வ வளம் வேணும் அப்படின்னா மகாலட்சுமி உருவத்தை வச்சு அப்படியே கையில வந்து தங்க காசு கொட்டுற மாதிரி வயிறு வைடூரியம் போட்டுருந்த மாதிரி நம்ம அதை பார்க்க நம்ம மனமும் அந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சு நாமளும் வந்து நிறைய செல்வத்தை பெற முடியும், அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அதே மாதிரி
பல பேர் வந்து இந்த காவல் வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதாவது நம்ம விவசாயத்துல இருந்தாங்க, வயல்வெளிகள் இருந்தது அப்படின்னா பல காட்டு மிருகங்கள் வந்து அந்த வயல்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். அந்த மாதிரியான ஆபத்துகள் இருந்தது. அதே மாதிரி ஒருத்தர் உழைத்தார்கள்னா அவர்கள் சோம்பேறியா இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய வயல்ல அறுவடை நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அங்கிருந்து வெட்டிட்டு வந்துடுறது, இந்த மாதிரியான திருட்டு வேலைகள் எல்லாம் நடந்தது. அப்போ அந்த காவலாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வீரம் வேண்டும், அவர்களுக்கு வந்து வலிவு வேண்டும் அப்படின்னா எந்த மாதிரியான உருவத்தை பார்த்தால் அவர்களுக்கு அந்த வீரமும் வலிவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துதான் இந்த காளிங்கிற உருவத்தை கொடுக்கும் பொழுது அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு வேகம் வரும், ஒரு வீரம் வரும். எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் துன்பம் செய்கிறவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்கள் நம்மளால வெட்டி வீழ்த்துற அளவுக்கு நமக்கு ஆற்றலை வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு இயல்புக்கு நியதிப்படிதான் அந்த காளியோட உருவத்தை வந்து வகைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. அப்புறமா வந்து இப்ப நம்ம அறிவு நிலையை வளர்ந்ததுனால நம்மளால கர்மயோகம், செயல்விளைவு தத்துவம் இதெல்லாம் நம்மளால புரிய முடியுது. ஆனா இதே குழந்தைகளாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இந்த நம்பிக்கை, பக்தி அப்படிங்கிற முறையில இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து எப்படி நல்வாழ்க்கையில நெறிப்படுத்துறது அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரே வழி என்ன, நீ நல்லது செஞ்சா கடவுள் உனக்கு நல்ல வரம் கொடுப்பாரு, நீ ஏதாவது தப்பு செஞ்சா காளி மாதிரி வந்து உன்னை கண்ணை நோண்டிடுவாங்க, உன் தலையை வெட்டிடுவாங்க, அப்ப நீ அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெறிப்படுத்துவதற்காகவும் இந்த ஒரு உருவமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இப்படிங்கிற முறையில் நம்ம இதை பார்க்கலாம், தெரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். உங்க கேள்விக்கு பதில் வந்ததுங்களா? வீட்டுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ஆமாங்க ஐயா, கொஞ்சம் அதுல சவுண்ட் வந்தது, அதனால ஆஃப் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நிச்சயமா ஐயா, ரொம்ப நன்றிகள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நிச்சயமா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பாக தொகுத்து கொடுத்ததுக்கும் நன்றிகள். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எங்களுக்கு வந்து உங்களோட கேள்வி பதில் நிகழ்ச்சியும் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, உங்க உரையும் பயனுள்ளதா இருந்தது. அன்பர்கள் யூடியூப்ல மீண்டும் ஒரு முறை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே